அணுகுண்டு எவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியுமோ அதை விட மிகப்பெரிய சேதத்தை இந்த சோஷியல் மீடியாவாலையும் ட்ரெண்டிங்காலையும் ஏற்படுத்த முடியும். 3 புத்தகத்தோட பேரை சொல்கிறேன். அந்த புத்தகம் எத்தனை பேரை ஆக்கியிருக்கு, எத்தனை பேரை காத்திருக்கு, எத்தனை பேரை அழிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். புத்தகம் படிக்க பிடிக்கலன்னா படிக்கிற மாதிரி நடிங்கன்னு நான் சொல்வேன். இங்கே ட்ரெண்ட் ஆகிறதுக்கு இந்த 3 விஷயம் பண்ணு, இந்த 4 விஷயம் பண்ணு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணு அப்படின்னு நான் ஒரு ஒர்க் ஷாப் எடுத்து உங்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கலாமே தவிர அதை வச்சு நீங்கள் ட்ரெண்ட் ஆக போகிறது கிடையாது. மக்களுக்கு எளிய வகையில் புரிந்து கொள்ளும்படி அனைத்து காணொளிகளையும் பதிவு செய்து கொண்டு வந்திருப்பவர் கிருஷ்ணா அவர்களை சோஷியல் மீடியாவில் புத்தகங்களை ட்ரெண்டிங் செய்வது எப்படி எனும் தலைப்பில் பேச அழைக்கின்றோம். சோஷியல் மீடியாவில் நம்ம புக்கை பற்றி பேசணுன்னா இப்படி தான் இருக்கும். சோஷியல் மீடியாவில் நான் புக்கை பற்றி ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி உள்ளே வரீங்கன்னா நிறைய பேருக்கு நான் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறத விட தேவையான நபர்களுக்கு நான் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணத்தோடு உள்ளே வாங்க. இந்த தலைப்பை கேட்கும்போது, அதாவது சோஷியல் மீடியாவில் புத்தகத்தை ட்ரெண்ட் செய்கிறது எப்படி, இந்த தலைப்பை தான் எனக்கு கொடுத்தாங்க. இந்த தலைப்பை கேட்ட உடனே கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, கொஞ்சம் கோபம் வந்தது, கொஞ்சம் மகிழ்ச்சி வந்தது, கொஞ்சம் ஆச்சரியமும் வந்தது. ஒரே நேரத்தில் எப்படி இவ்வளோ வரலாம்? இது எல்லாம் இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட எமோஷன் ஒரே நேரத்தில் வருதுன்னா, அங்கே மைக் கரெக்டாக இருக்குல்ல, சாரி, இப்படி மாறுபட்ட எமோஷன் ஒரே நேரத்தில் ஒரு டாப்பிக்லேருந்து வருதுன்னா அந்த டாப்பிக்கில் ரொம்ப அர்த்தம் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சோஷியல் மீடியா, ட்ரெண்டிங், புத்தகம், இந்த 3 வார்த்தையை நான் அணுகுண்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை விட மிக சக்தி வாய்ந்த ஆயுதமாக பார்க்குறேன். 3 சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியம் எனக்கு ஏற்பட்டது. இது 3 ஏன் சக்தி வாய்ந்த ஆயுதம் அப்படின்றத தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இந்த டாப்பிக்கில் எப்படி நான் என்ன செய்யலாம், எப்படி தம்ப்நெயில் வைக்கலாம், எப்படி நான் ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு முன்னாடி தேநீர் இடைவெளியில் நல்லாவே பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது எனக்கு ஏன் வருத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் நான் ட்ரெண்ட் செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது ஒரு அருவருப்பான வீடியோவை போடுறேன், ஒரு நெகட்டிவான ஒரு வீடியோவை போடுறேன், ஒரு தனிப்பட்ட நபரை பற்றி ஒரு குறை கூறி அவரோட பர்சனல் லைஃப்பை சாடி நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அதெல்லாம் ட்ரெண்ட் செய்கிறது எப்படின்னு நீங்கள் யாராவது கேட்பீங்களா? அதெல்லாம் ட்ரெண்ட் செய்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் பண்ணால் போகிறோம், அது ட்ரெண்ட் ஆகிடும். நெகட்டிவான சில விஷயங்களை ட்ரெண்ட் செய்கிறது எப்படின்றத நம்ம கேட்குறது கிடையாது. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகமை, இந்த வாசிப்புன்ற ஒரு பழக்கத்தை ட்ரெண்ட் செய்கிறது எப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஒரு கேள்வியாக நம்ம கேட்குறோமே அப்படின்ற ஒரு வருத்தமும் கோபமும் எனக்கு வந்துச்சு. நான் இப்போது நிறைய பேருக்கு இலவசமாக உணவளிக்கிறேன் அப்படின்னா உணவோட மகத்துவத்தை எல்லோரும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். உணவை வீணடிக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உணவை நான் அளிக்க போகிறேன் அப்படின்னா உடனடியாக வந்து வாங்குறதுக்கு நபர்கள் இருக்காங்க. நான் என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, நான் எல்லாருக்கும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு நான் அனௌன்ஸ் பண்ணேன்னா எவ்வளோ பேர் வந்து நிற்பாங்க? பணத்தை விட, உணவை விட, நம்ம விடுற மூச்சு காற்றை விட புத்தகம் சக்தி வாய்ந்த விஷயம், அத்தியாவசியமான விஷயம், வாழ தேவையான ஒரு விஷயம். இந்த வாசிப்புன்ற பழக்கம் அவ்வளவு முக்கியமான விஷயம். அதை நான் இலவசமாக தரேன்னு சொன்னால் வாங்கன்னு கூப்பிட வேண்டியதாக இருக்குது. டைட்டிலில் சில விளையாட்டு விளையாட வேண்டியதாக இருக்குது, தம்ப்நெயிலில் சில விளையாட்டு விளையாட வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் பண்ணால் தான் ட்ரெண்ட் ஆகுது. இதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணுறது அவ்வளவு அத்தியாவசியமா? நான் புத்தகத்தை பற்றி பேசுகிறது அவ்வளவு அத்தியாவசியமா? கண்டிப்பாக அத்தியாவசியம். நான் முதல்ல சொன்னது தான், சோஷியல் மீடியா, ட்ரெண்டிங், இது ரெண்டும் நம்ம நினச்சி பார்க்குறத விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விஷயம். நான் அணுகுண்டுன்னு சொல்லிட்டேன், அணுகுண்டு கூட ஒப்பிடுறானே, ஜஸ்ட் ஏதோ கவிதை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அணுகுண்டு எவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியுமோ அதை விட மிகப்பெரிய சேதத்தை இந்த சோஷியல் மீடியாவாலையும் ட்ரெண்டிங்காலையும் ஏற்படுத்த முடியும். இன்றைக்கி நான் எதை நம்பணும், எதை ஷேர் பண்ணணும், என் மனநிலை இன்றைக்கி எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது சோஷியல் மீடியா. ஒரு போரை வருத்தம் நிறைந்ததாக நான் பார்க்கணுமா, இல்லை கேஜிஎஃப் மியூசிக் போட்டு ஒரு ஹீரோ போய் சண்டை போடுறதா நான் பார்க்கணுமா, இல்லை என் நாடு, என் கவர்மெண்ட் சொல்கிறத நான் கேட்டு இந்த இடத்துல ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணுமா, ஒரு போர் சூழலில் நான் ரொம்ப ஒழுக்கமாக கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு ஒபீடியண்ட்டாக அடிபணிந்து போகணுமா, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இன்றைக்கி கவர்மெண்ட் பண்ணக்கூடிய அறிக்கையை விட நம்மளோட சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிற விஷயந்தான். யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு மியூசிக்கை டிஃப்ரெண்ட்டாக போட்டு விட்டு போயிட்டாருன்னா போரை பற்றின பார்வையே மாறுது.
போருன்றது பல உயிர்கள் சார்ந்த ஒரு விஷயம். ஒரு போரில் நம்மளோட அண்ணனோ தம்பியோ இறக்கும் போது அது எவ்வளோ வலின்றது நமக்கு புரியும். அந்த போரை கேளிக்கையாகவும் பார்க்க முடியும், ஒரு சூப்பர் ஹீரோவை பார்க்குற மாதிரி, ஒரு சினிமா பார்க்குற மாதிரியும் பார்க்க முடியும். அதே நேரத்தில் அங்கேனா ஒழுக்கத்தோடு இருக்கவும் முடியும். இது எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் எது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்றது தான் நிர்ணயிக்குது. நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப மெச்சூர்ன்றதுனால நான் யூஸ் பண்ணுற வார்த்தைகளும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ரோஹின்யா அப்படின்ற ஒரு சமுதாயம் இருந்துச்சு. மியான்மரில் ரோஹின்யான்னு ஒரு சமுதாயம் இருந்துச்சு. இஸ்லாமிய சமுதாயம். அது கிட்டத்தட்ட அவங்க நாட்டில், தவறாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் குறிப்பிடுறது புத்திஸ்டால் ரோஹின்யான்ற சமுதாயத்தை எத்தனிக் கிளீன்சிங்னா இன அழிப்பு, ஜெனோசைட்னா இனப்படுகொலை, இது செய்யப்பட்டுச்சு. இது செய்யப்பட்டதுன்னு சொன்னதே UN தான். இந்த ஒரு இனப்படுகொலையை, ஒரு இன அழிப்பை எதனாலலாம் பண்ண முடியும்? எவ்வளவோ விஷயங்கள்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த யுனைடெட் நேஷன் அங்கே நடந்த அந்த இனப்படுகொலையோ அந்த இன அழிப்பையோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபேக்ட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இதுக்கு காரணமாக இருந்தது என்னன்னு சொன்னாங்க தெரியுமா? எவ்வளவோ விஷயம் சொல்லியிருக்கலாம். அவங்க சொன்ன வார்த்தை ஃபேஸ்புக். முதல்ல அங்கே ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு வன்புணர்வு நடக்குது. அதை செஞ்ச ஒரு நபர் யாராக வேணா இருக்கலாம். அதுக்கும் ஒரு கம்யூனிட்டிக்கோ அதுக்கும் ஒரு கூட்டத்துக்கோ என்றைக்குமே தொடர்பு கிடையாது. ஒரு தனி மனிதனோட வன்மம் தான் இந்த மாதிரியான விளைவுகளை வெளியே கொண்டு வந்து சேர்க்குது. அங்கே இந்த அநீதியை பண்ண ஒரு நபரை அவரோட கூட்டத்தை சார்ந்து நேம் பண்ணி ஒரே ஒரு போஸ்ட் ஃபேஸ்புக்கில் வருது. இப்படி நெகட்டிவாக ஒரு போஸ்ட் ஃபேஸ்புக்கில் வந்தது ட்ரெண்டாக ஆரம்பிக்குது. பொதுவாக நெகட்டிவாக ஒரு விஷயத்தை ஃபேஸ்புக்கில் பேசினாலோ, யூடியூப்பில் பேசினாலோ, இன்ஸ்டாகிராமில் பேசினாலோ கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும். ஏன் தெரியுமா? பொதுவாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் பேசினேன்னா என்னை நீங்கள் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவீங்க. ஆனால் நெகட்டிவிட்டிக்கு மட்டும் அப்படி கிடையாது. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதை ட்ரெண்ட் பண்ணி நீங்களே தான் விடுறீங்க. நான் ஒரு கூட்டத்தை பற்றி தப்பாக பேசுகிறேன், இவனெல்லாம் அடித்து துரத்தணும், இவனை நான் ஒழிக்கணும், இதில் ஒரு நபர் கூட மிஞ்சி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அதை ஏற்றுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில். அதனால அது ட்ரெண்ட் ஆகுது. அதை ஏற்றுக்காத நபர் என்ன செய்கிறாங்க? இப்போ உங்களுக்கு கிரிக்கெட்னாலே என்னன்னு தெரியல, நான் கிரிக்கெட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டால் என்ன பண்ணுவீங்க? ஸ்வைப் பண்ணிவிட்டு போவீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிக்காத இப்படிப்பட்ட நெகட்டிவான விஷயத்தை போட்டால் நீங்கள் நல்லவராக இருந்தாலும் நீங்கள் செய்கிறது என்ன தெரியுமா? அதை ஓப்பன் பண்ணி கமெண்ட்டில் என் கூட சண்டைக்கு வரீங்க. அதை பார்த்து சண்டை போடுற இன்னொருத்தவங்க கூடயும் சண்டைக்கு போகிறீங்க. இப்படி நெகட்டிவான விஷயம் ரொம்ப சுலபமாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகும். இப்படி ட்ரெண்ட் ஆகிறதுனால பின்னால் என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட மைண்ட் செட் என்னவாக இருக்கணுன்றதை தீர்மானிக்குது. முதல்ல சில பேர் ஆதரித்த அதே விஷயத்தை ஒரு நாடு முழுவதும் ஆதரிக்க ஆரம்பிக்குது. இந்த கூட்டம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த கூட்டம் நம்ம நாட்டை சேர்ந்தது கிடையாது அப்படின்னு 7 லட்சம் இஸ்லாமியர்களை மியான்மர்லேருந்து வெளியே அனுப்புகிறாங்க. எங்கே? பங்களாதேஷ்க்கு. நான் ஹீரோஷிமாவில் குண்டு போட்டாங்க, அணுகுண்டு போட்டாங்க. லிட்டில் பாய் அப்படின்னு அந்த அணுகுண்டை சொல்லுவாங்க. அந்த அணுகுண்டால் இறந்து போனவங்க, பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் சேர்த்தா 5 லட்சம் பேர். ஆனால் ஃபேஸ்புக்குன்ற ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன போஸ்ட்டு அழித்த எண்ணிக்கை 7 லட்சம் பேர். அணுகுண்டை விட மோசமானது இந்த சோஷியல் மீடியாவும் ட்ரெண்டிங்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறதுக்காக தான் இந்த எடுத்துக்காட்டை சொன்னேன். அணுகுண்டில் நிறைய பேர் இறந்து போனாங்க, இதில் நாட்டை விட்டு தானே வெளியே அனுப்பிச்சாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இறந்து போகிறவனுக்கு நடக்கக்கூடிய அநீதி அந்த ஒரு செகண்ட் தான். ஆனால் நாட்டை விட்டு, தான் பிறந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பப்படக்கூடிய மனிதன் அனுபவிக்கிறவர் கஷ்டன்றது அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க. எந்த வகையில் பார்த்தாலும் இந்த சோஷியல் மீடியா, இந்த ட்ரெண்டிங்கிற 2 வார்த்தை அணுகுண்டை விட ரொம்ப பெரிய விஷயம். 3வது வார்த்தை புத்தகம் அணுகுண்டை விட பெரிய விஷயமா? கட்டாயம் பெரிய விஷயம். 3 புத்தகத்தோட பேரை சொல்கிறேன். அந்த புத்தகம் எத்தனை பேரை ஆக்கியிருக்கு, எத்தனை பேரை காத்திருக்கு, எத்தனை பேரை அழிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆயுதம் அப்படின்றது அழிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துறது கிடையாது, காக்கிறதுக்கும் சில சமயம் ஆக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடியது தான் ஆயுதம். இன்றைக்கி நம்ம நாட்டு மேலே ஒருத்தவர் அணுகுண்டு போடணுன்னா யோசிப்பார். காரணம், என்கிட்ட அணுகுண்டு இருக்குன்றதுனால தான். என்கிட்ட அணுகுண்டு இருக்கிறப்போ அந்த அணுகுண்டு என்னை காக்குது. அடுத்தவங்க சில சமயம் அதை அழிக்கிறதுக்காக சில நபர்கள் பயன்படுத்தவும் செய்யலாம். அப்படி நான் 3 புத்தகத்தோட பேரை சொல்கிறேன். அது எத்தனை பேரை காத்திருக்கு, எத்தனை பேரை அழிச்சிருக்கு, எத்தனை விஷயங்களை ஆக்கியிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பகவத்கீதை, பைபிள், குரான், இந்த 3 புத்தகங்கள் நிறைய விஷயத்தை படைச்சிருக்கு.
நிறைய நபர்களை காத்திருக்கு. இந்த 3 புத்தகம் தவறான மனிதர்கள் கையில் கிடச்சதுனால, தவறான எண்ணத்தால் பிணைக்கப்பட்டதுனால எத்தனை பேர் அழிச்சிருக்கு? ஒரு புத்தகத்தாலையும் ஒரு ஆயுதம் செய்யக்கூடிய விஷயத்தை விட அதிகமான விஷயத்தை செய்ய முடியும். இந்த புத்தகம், சோஷியல் மீடியா, ட்ரெண்டிங், இந்த 3 வார்த்தையும் அணுகுண்டுன்றதை விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வார்த்தை. இந்த டாப்பிக்கில் என்ன பேச சொல்லியிருக்காங்களே அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஆச்சரியத்தையும் கொடுத்தது. இந்த 60 வகுப்பில் எனக்கு தெரிஞ்சு மிகவும் சக்தி வாய்ந்த வகுப்பு இதுவாக தான் இருக்கும். இந்த 3 வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். இப்போ திரும்ப வரேன், இந்த சோஷியல் மீடியாவும் ட்ரெண்டிங்கும் இவ்வளவு மோசமான விஷயங்களை உருவாக்குறதுக்கு என்ன காரணம்? அதாவது நான் முதல்ல சொன்ன அந்த உதாரணத்தையே எடுத்துக்கோங்க. மியான்மர்லேருந்து ஒரு கூட்டத்தையே வெளியே துரத்தி அடிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? சோஷியல் மீடியான்றதை ஒதுக்கி வச்சுட்டா அந்த இடத்துல அவ்வளவு பெரிய கூட்டத்தை இவ்வளவு மக்கள் சேர்ந்து ஒரே நேரத்தில் வெறுத்து நீங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வெளியே அனுப்பி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? ரொம்ப சிம்பிளான ஒரு காரணம் தான். மனுஷங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரியான பகை உணர்வும், இந்த மாதிரியான சுயநலமும், இந்த மாதிரியான போட்டியும், இந்த மாதிரியான பொறாமையும் ஆழமாக இருக்குன்றது தான் உண்மை. நம்ம காலப்போக்கில் நாகரிகம் அடைஞ்சதுனால இதை சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம், இதை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம், இதை வெளியே காட்டக்கூடாதுன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற எத்தனை பேர் நான் காசு தரேன் ஒரு நபரை போய் கொல்லுங்க அப்படின்னு சொன்னால் கொல்லுவீங்க? கண்டிப்பாக யாரும் கொல்ல மாட்டீங்க. நீங்கள் கொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமோ அதே காரணம்தான் ஒரு நபர் கொல்றதுக்கும். நீங்கள் யாரும் கொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா கொல்லக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறது. ஒரு நபர் ஒரு கொலையை பண்ணுறாருன்னா அவர் கொலை பண்ணுறதுக்கு காரணம் என்ன? கொலை பண்ணலான்னு நினைக்கிறது மட்டும்தான். அப்போது ஒரு நாட்டிலேருந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை வெளியே அனுப்புகிறாங்கன்னா வெளியே அனுப்புறது தப்பு இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறது தான். அந்த தப்பு இல்லை அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னு பார்த்தா சாதாரண மனிதர்கள். அவங்களே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டாங்க சோஷியல் மீடியான்ற ஒரு கருவியை பயன்படுத்தி. இப்போ அவங்க இப்படிப்பட்ட தவறை பண்ணக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நபரும் இந்த மாதிரியான பெரிய தவறை, ஒரு அழிவுக்குரிய செயல்களை செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? எதை காரணமாக சொல்லணும், அந்த காரணத்தை அழிக்கணும். ஒவ்வொரு மனிதனும் இப்படிப்பட்ட தவறை பண்ணும்போது இது தவறு அப்படின்னு உணர்ந்தான்னா அவன் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டான். நீங்கள் ஜெயிலில் இருக்கிற எந்த ஒரு மனிதனை போய் கேட்டாலும் அவன் பண்ணது சரி அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டிப்பாக சொல்லுவான். அவன் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டா அவனை ஜெயிலில் வச்சிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒருவேளை முன்னாடியே அவன் அப்படி நினச்சிருந்தா ஜெயிலுக்கே அவன் போயிருக்க மாட்டான். இங்கே நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீர்க்க முடிஞ்ச ஒரே ஒரு கருவி என்னென்னா தெளிவான அறிவை அந்த நபருக்கு கொடுக்கறது மட்டும்தான், தெளிவான கல்வி மட்டும்தான். இந்த தெளிவான கல்வி யாருக்கு போய் சேருதோ அங்கே இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாரும் அதிகமாக படிக்கிற விஷயம் மொபைல் ஃபோனில், இன்ஸ்டாகிராம்லேயும், ஃபேஸ்புக்லேயும், யூடியூப்லேயும் தான். நம்ம புத்தகத்தை எடுத்து அதிகமாக படிக்கிறோமான்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. நிறைய பேர் புத்தகம் படிக்கிறது கிடையாது. புத்தகத்தை படிங்க அப்படின்னு நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு வரல. ஏன்னா நீங்கள் இங்கே இவ்வளவு ஒரு முக்கியமான அரங்கத்தில் அமர்ந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக புத்தகம் படிக்கிறதுக்காக நீங்கள் அமரலை, அதற்காக ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக உங்களை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. புத்தகத்தை படிக்கிறத தாண்டி புத்தகத்தை படிக்க தூண்ட வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இப்போ நான் முதல்ல சொன்ன அதே இடத்துக்கு வரேன். இங்கே ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு, அதாவது நான் சொன்ன ஒரு உதாரணத்தில் 2 தவறு நடந்திருக்கு. ஒரு தவறு மனிதன் அவனுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற தீய எண்ணங்கள் அப்படின்னு சொன்னேன். 2வது காரணம் சோஷியல் மீடியாவில் இந்த எண்ணங்கள் அதிகமாக ட்ரெண்ட் ஆனது தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ மனிதனோட தீய எண்ணத்தை அழிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நிறைய கல்வியை அவனுக்கு கொடுக்கணும். பல தரப்பட்ட புத்தகங்களை அவன் படிக்கணும். எல்லா புத்தகமும் நல்ல புத்தகம்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு மனிதன் நிறைய புத்தகங்கள் படிக்கிறான்னா கண்டிப்பாக அது எல்லாத்தையும் பகுத்தாய்வு பண்ணி நல்ல கருத்தை அவன் கண்டிப்பாக எடுத்துப்பான். அதை படிக்கிறதுனால அந்த ஒரு தனிப்பட்ட மனிதனை மட்டும்தான் திருத்த முடியும். பொதுவாக புத்தகம் படி நீ நல்லா ஆயிடுவ அப்படின்னு சொன்னோன்னா நான் மட்டும் திருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குற கேள்வியை தான் நான் நிறையா பார்த்துருக்கேன். இன்றைக்கி நீங்கள் மட்டும் படித்தா பத்தாது. சோஷியல் மீடியாவில் நீங்கள் படித்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. சோஷியல் மீடியாவில் நீங்கள் புத்தகங்களை ட்ரெண்ட் பண்ணுறது ஜஸ்ட் அதை ஒரு கரியராக எடுத்துக்கிறதோ, அதை ஒரு பணம் பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறதோ, இல்லை ஒரு ஃபேம் அடையிறதுக்கான ஒரு விஷயமே கிடையாது. பணத்தை பெறுறது தான் உங்கள் நோக்கம் அப்படின்னாலோ, ஃபேம் அடையணும் அப்படின்றது தான் நோக்கம் அப்படின்னா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப சாதாரண விஷயந்தான். அருவருப்பான சில விஷயங்களை செய்கிறது மூலிமா ரொம்ப ஈஸியாக ஃபேம் ஆகிடுவீங்க, ரொம்ப ஈஸியாக பல சேனலில் போய் பேட்டியும் கொடுக்க முடியும். இங்கே நீங்கள் செய்ய போகிறது எதுவும் உங்களோட நல்லதுக்காக கிடையாது. இதை ஒரு புரட்சியாக நீங்கள் எடுத்துக்கிட்டாகணும், இதை ஒரு போராட்டமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாகணும். காலங்காலமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதேதோ பிரச்சனைகள் நம்மளோட கூட்டத்தில் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு பிரச்சனை வரும்போதும் ஏதேதோ ஒரு மனிதர் உருவாகி அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்து போராடி இருப்பார்.
இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்த ஏதோ ஒரு நபர்ன்றவர் இருக்கார். எந்த பிரச்சனையை வேணால் எடுங்க, அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்த மனிதர்கள் இருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு புதுசாக ஒரு புத்தர் பிறந்து வரணுன்ற தேவை கிடையாது. எல்லா புத்தர்களும் புத்தகமாக மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்கள் புத்தகங்களை கையில் எடுத்தாலே போகிறோம், உங்களுக்கு புத்தரோட தேவைன்றது கிடையாது. இதுக்கு மேலே ஒரு புத்தரை எதிர்பார்த்துட்டு அவர் வருவார், இந்த நபர் ஆட்சிக்கு வரணும், அவர் வந்து என்னை திருத்தணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. எல்லா அறிவும், நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா புரட்சியும், நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா மாற்றமும் உங்கள் கையில் தான் இருக்குது, புத்தகமாக இருக்குது. இன்றைக்கி அதை படிங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு கண்டிப்பாக தெரியும் புத்தகத்தை எப்படி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேள்வியை கேட்டு இங்கே அமர்ந்திருக்கிற பலரும் புத்தகம் படிக்க மாட்டீங்க. நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுன்னா எனக்காக கிடையாது, இன்றைக்கி நான் இங்கே வந்து பேசினேன் அப்படின்றதுக்காக கிடையாது. கிட்டத்தட்ட காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே உட்காந்துருக்கீங்க. ஒரு வேலைக்கு போனீங்கன்னா ஏதாவது ஒரு சம்பளம் கிடச்சிருக்கும், ஏதாவது ஒரு பயன் கிடச்சிருக்கும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை பார்த்துருக்கலாம், பிடிச்ச விளையாட்டை விளையாடி இருக்கலாம், சினிமாவுக்கு போயிருக்கலாம், ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருக்கலாம்ல, உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் அழகானதாக மாறி இருக்கும்ல. அதை தியாகம் பண்ணிவிட்டு இங்கே வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும்னா அது புத்தகமாக இருக்கட்டும். இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ அட்லீஸ்ட் ஒரு புத்தகத்தை வாங்குங்க. இல்லை நான் வாங்க மாட்டேன், நான் போகிற பாதையில் புத்தக கடையே கிடையாது, புத்தக கடையை தேடி போகிற அளவுக்கு அது எனக்கு முக்கியமாக தோணலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு வீட்டில் கண்டிப்பாக ஒரு புத்தகம் படிக்கணும்னு வாங்கியிருப்பீங்க, யாராவது வாங்கியிருப்பாங்க, அதையாவது படிங்க, இல்லை இபுக்லேயாவது படிங்க. படிச்சுட்டு அதை நிறுத்தாதீங்க. படித்ததுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதை பற்றி சோஷியல் மீடியாவில் பேசுகிறது. என்னால் பேச முடியாது, எனக்கு பேச தெரியல அப்படின்னா அதை நீங்கள் ஃபோட்டோவாவது எடுத்து போடலாம். நான் என் வாழ்க்கையில் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம், எப்போல்லாம் நான் புத்தகம் படிக்கிறேனோ என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அவங்களும் புத்தகம் படிக்கிறத நான் பார்த்துருக்கேன். நான் புத்தகம் படிக்கிறத தொடர்ந்து சில நாட்கள் பார்த்த மனிதர்கள் கட்டாயம் புத்தகம் படிப்பாங்க. இது அட்லீஸ்ட் ஒரு 50 பேரையாவது நான் பார்த்துருப்பேன் என்னோடய வாழ்க்கை வட்டத்தில். புத்தகம் படிக்க பிடிக்கலன்னா படிக்கிற மாதிரி நடிங்கன்னு நான் சொல்வேன். ஏன்னா புத்தகம் படிக்கிறது உங்களுக்காக கிடையாது, உங்களோட அடுத்த தலைமுறைக்காக. உங்களோட அடுத்த தலைமுறை மூச்சு விடவே கஷ்டப்பட போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. உங்கள் தாத்தாவோ இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள்ட்டே போய் இன்னும் சில வருஷம் கழிச்சு தண்ணியெலாம் பாட்டிலில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா சிரிச்சிருப்பார். இப்போ நான் மூச்சு விடுறதுக்கு உங்கள் குழந்தை கஷ்டப்பட போகுது, மூச்சு ஆக்சிஜனை ஒரு பாக்கெட்டில் 10 ரூபா 20 ரூபா 1000 ரூபான்னு வாங்க போகுதுன்னு சொன்னால் சிரிக்க தோணும். அந்த தாத்தா சிரிச்சார்ல அதே சிரிப்பு தான். கட்டாயம் நம்மளோட அடுத்த தலைமுறை மூச்சு விட கஷ்டப்பட போகுது. இன்றைக்கி யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்கிறோமோ அந்த குழந்தைய ஒரு மோசமான உலகத்துக்குள்ளே கொண்டு போகிறோம். இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோன்னா நம்மளோட முன்னோர்கள் நமக்கு கொடுத்த உலகம்னு நினைக்கிறோம். இந்த அரங்கத்தை முன்னோர்கள் நமக்கு கட்டி கொடுத்துருக்காங்க, நமக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த அரங்கத்தை எனக்கு கட்டி கொடுத்துட்டாங்க, இதை நான் பயன்படுத்திக்கலாம், இந்த ரோடை எனக்கு முன்னாடி இருந்தவங்க போட்டு கொடுத்துட்டாங்க, நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் எதுவுமே இங்கே இருக்கிற ஒரு சொட்டு தண்ணி கூட நம்மளோட முன்னோர்களெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது. நம்மளோட முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பரிசு கிடையாது இந்த உலகம். நம்மளோட அடுத்த சந்ததியினர் நமக்கு கொடுத்த கடன். அவங்களுக்கு இதை நீங்கள் வட்டியோடு திரும்ப கொடுக்கணும். 1 லிட்டர் தண்ணி உங்களுக்கு இந்த கிடச்சிருக்குன்னா 1.5 லிட்டர் சுத்தமான தண்ணியை நீங்கள் கொடுத்துட்டு போகணும். 1 ரோடு கிடச்சிருக்குன்னா 1.5 ரோடை கொடுத்துட்டு போகணும். 100 மரம் கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு 150 மரத்தை கொடுத்துட்டு போகணும். அவங்கள்ட்ட வாங்கின கடன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள வாழவே விடாத அளவுக்கு கொண்டு போகிறோம். உங்களுக்காக சொல்லலை, உங்களோட குழந்தைகளுக்காக சொல்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் உட்கார்ந்து புத்தகம் படித்தா என்ன நடக்கும்? கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட குழந்தை அடுத்த 1 மாதத்தில் இல்லை 1.5 மாதத்தில் ஒரு புத்தகத்தை கையில் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அந்த குழந்தை கையில் புத்தகத்தோடு உட்கார்ந்துருக்கிறது அந்த குழந்தைக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடச்சிரும் அப்படின்றதுக்காக கிடையாது. அந்த குழந்தை நாளைக்கு இதே மாதிரி இங்கே வந்து எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் வெளியேற்றப்பட்ட ஒரு கூட்டத்துக்காக குரல் கொடுக்கும். எந்த ஒரு கூட்டமும் வெளியே போகாமல் பார்த்துக்கும். ஒரு முக்கியமான ஏதோ ஒரு இனம் ஏதோ ஒரு இடத்துல அழியறத தடுக்கக்கூடிய குழந்தையாக உங்கள் குழந்தை வரும். அது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? புத்தகம் படிக்கணும், புத்தகம் படிக்கிற மாதிரி நடிக்கணும், புத்தகத்தை சோஷியல் மீடியாவில் போடணும். சோஷியல் மீடியாவில் எதை போடுறது, எந்த மாதிரி ட்ரெஸ் போடலாம், எந்த மாதிரி பாட்டை பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம், எந்த மாதிரி தொப்பி போடுறது, இப்படி எதை போட்டால் நான் ட்ரெண்டில் இருப்பேன்னு யோசிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம என்ன செய்யணும்னா சோஷியல் மீடியாவில் புத்தகத்தை போடுறது தான் ஒரு கூலான விஷயம், ஒரு ஸ்டைலான விஷயம் அப்படின்ற பார்வையை நம்ம கொண்டு வரணும். புத்தகத்தை பற்றி பேசுகிறவங்கெல்லாம் 45 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, மீசை லைட்டாக நிறச்சிருக்கோம், டையை தலைக்கு மட்டும் அடிச்சிருப்பார், தாடிக்கு அடிச்சிருக்க மாட்டார். அவர் உட்கார்ந்துட்டு தூய தமிழில் பொறுமையாக புத்தகங்கள் வாசிங்கள் நண்பர்களே அப்படின்லாம் பேசுவாருன்னு கிடையாது. புத்தகத்தை ஸ்டைலாக பண்ண முடியும். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய
சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறாரு, இவரை பார்த்தா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறேன், இவர் தான் என்னோடய க்ரஷ்ஷு அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, இந்த அக்கா அந்த அக்கான்னு. புத்தக அக்கான்னு ஒரு ஆளே இல்லை. அதை நீங்கள் யாராவது கவனிச்சிங்களா? ஏன் புத்தகம் அக்கான்னு இல்லை? ஏன் புத்தகம் வாசித்து புத்தகத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நபரை க்ரஷ்ஷாக நம்ம வச்சுக்கிறது இல்லை? ஏன்னா அப்படிப்பட்ட நபர்கள் அதிகமாக இல்லை. அவங்க அதிகமாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான். நமக்குள்ளே என்ன மாதிரி எண்ணம் இருக்குது? புத்தகம் படிக்கிறதுனால பயன் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். புத்தகம் படிக்கிறதுக்கு பயன் இருக்குது. அந்த பயன் எதுக்கு சமமானதுன்னா, மூச்சு விடுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பணத்துக்கும் சமமான விஷயம். சோஷியல் மீடியாவில் புத்தகங்களை ட்ரெண்ட் செய்கிறது எப்படி அப்படின்ற கேள்வியை கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் ஏன் புத்தகத்தை ட்ரெண்ட் செய்யணும், ஏன் ட்ரெண்ட் செய்யணுன்றதுக்கான பதிலை இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். புத்தகத்தை ட்ரெண்ட் செய்ய வேண்டியது உங்களோட கடமை. அது நீங்கள் செய்ய வேண்டிய புரட்சி. இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய போராட்டம். அது ஏதோ ஒரு நபருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதோ, ஏதோ ஆட்சியில் இருக்கிற நபரை மட்டுமே குறை சொல்லிவிட்டு நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம், எது நடந்தாலும் ஆட்சியில் இருக்கிறவங்க காரணம்னு சொல்கிறதோ, இல்லை இந்த மாதிரியான ஒரு புனிதர் வந்தால் நம்மளை காப்பாற்றிடுவாருன்னு நம்பிக்கிட்டு நம்ம என்னெல்லாம் தவறு செய்ய முடியுமோ செய்கிறதோ இங்கே இதுக்கப்புறம் வேலைக்காக போகிறது கிடையாது. நீங்கள் எல்லாரும் கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தை பற்றி தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உலகம் தானாக மாறும். எந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும். புத்தகத்தை ஏன் ட்ரெண்ட் செய்யணும் அப்படின்றத சொல்லிட்டேன். இந்த புத்தகத்தை ஏன் ட்ரெண்ட் செய்யணும், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி இருக்குது. இந்த பிரச்சனையை நான் சொன்னதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், அதற்கான பதிலையும் நான் சொல்லிட்டேன். வாசிக்கணும், வாசிக்கிறத ப்ரொமோட் பண்ணணும், திரும்ப திரும்ப வாசிப்பை இங்கே நிறைய நபர்களுக்கு கொண்டு போய் சேரணும். இப்போ திரும்ப எனக்கு கொடுத்த டாபிக் உள்ளே வரேன். புத்தகத்தை சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் செய்கிறது எப்படி? இந்த டாப்பிக்கில் நான் ஜஸ்ட் புத்தகத்தை ட்ரெண்ட் செய்கிறது எப்படின்றத பற்றி மட்டும் பேச போகிறதில்ல. இந்த புத்தகத்தை ட்ரெண்ட் செய்யணுன்றதுக்காக நான் பண்ண இந்த 5 வருஷம் இல்லை 7 வருஷம் வேலையிலேருந்து எதை கற்றுக்கிட்டனோ அதை நான் சொல்கிறேன். ஏன்னா புத்தகத்தை ட்ரெண்ட் செய்கிறதுக்கு நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. பேசிக்காக எந்த ஒரு வேலையையும் சிறப்பாக செய்கிறது என்ன அப்படின்ற சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் புத்தகத்தை ட்ரெண்ட் செய்யணுன்னாலும் செய்ய முடியும், இல்லை புத்தகத்தை எழுதணுன்னா கூட உங்களால் எழுத முடியும். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு தேநீர் இடைவெளியிலேருந்து வந்து பேசியிருப்பார். ஸோ யூடியூபோட எல்லா டெக்னிக்கல் அம்சத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதையே நான் திரும்ப சொல்லணும்னு விரும்பலை. ஆனால் குயிக்காக அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். எதை சொல்லணும்னு நினைக்கிறேனோ இந்த டெக்னிக்கலில். ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே 3 விஷயம் முக்கியமாக தேவை. முதல்ல அந்த வீடியோவை அந்த கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வீடியோவை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் மட்டும்தான் அது ட்ரெண்ட் ஆகும். ஒரு வீடியோவை உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு 10 பேருக்கு முன்னாடி காட்டுறேன்னா அதில் எத்தனை பேர் அந்த வீடியோவை கிளிக் பண்ணுறாங்கன்றது தான் கிளிக் த்ரூ இம்ப்ரெஷன் ரேட். கிளிக் த்ரூ இம்ப்ரெஷன் ரேட்டை அதிகமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோ அதிகமாக ட்ரெண்ட் ஆகும். இதை நல்லா வச்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், ஒரு அழகான தம்ப்நெயிலை வைக்கணும். தம்ப்நெயிலை எப்படி வைக்கிறதுன்றது நம்ம கம்யூனிட்டிக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது ஒரு நடிகையை இன்னொரு நடிகரோட சேர்த்து ஒரு ஃபோட்டோவில் போட்டு நடுவில் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு முகத்தை போட்டோன்னா கிளிக் பண்ணிவிடுவாங்க 150 பேர். ஆனால் இங்கே நம்ம புத்தகத்தை பற்றி பேசுகிறதுனால கொஞ்சம் கஷ்டம். நம்ம ட்ரெண்டிங் செய்கிறதே ரொம்ப கஷ்டம். அதில் நீங்கள் நல்லதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுமையான விஷயம். ஒரு தம்ப்நெயிலை நல்லா வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணுன்றத நான் அடுத்து சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு தம்ப்நெயில் நல்லா இருக்கணும். இன்னொரு அடுத்த விஷயம் டைட்டில். தம்ப்நெயிலை மட்டும் நீங்கள் பார்க்குறது கிடையாது, இன்னொரு டைட்டிலையும் பார்க்குறீங்க. அந்த டைட்டில் நல்லா இருக்கும்போது இல்லை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை கிளிக் பண்ணுவீங்க. டைட்டிலுக்கும் நான் திரும்ப உதாரணம் சொல்ல விரும்பலை. ஏன்னா எந்த டைட்டில் அதிகமாக ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றதுக்கு நான் உதாரணம் சொன்னேன்னா கொஞ்சம் ஆபாசமாக போயிடுமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது. இப்போது நீங்கள் கிளிக் த்ரூ இம்ப்ரெஷன் ரேட்டை புரிஞ்சிருப்பீங்க. அதில் 2 விஷயம் தான், ஒன்று டைட்டில், இன்னொன்று தம்ப்நெயில். கிளிக் த்ரூ இம்ப்ரெஷன் ரேட்டுக்கு அடுத்து வாட்ச் ஹவர். வாட்ச் ஹவர்னு என்ன, உங்கள் வீடியோவை ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டாருன்னா எத்தனை மணி நேரம் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கீங்க, அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளேயே இருக்கீங்கன்றது தான் வாட்ச் ஹவர். நான் முதல்ல சொன்ன உதாரணத்துக்குள்ளே இப்போ திரும்ப வரேன். இந்த வாட்ச் ஹவர் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஒரு கம்யூனிட்டியை ஒரு எத்னிக் கிளீன்சிங்க்கு, இன அழிப்புக்கு, இன படுகொலைக்கு காரணமாக இருந்துச்சு. இந்த ஃபேஸ்புக் ஒரு கூட்டத்தை வெளியே அனுப்பணும் அப்படின்றதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது கிடையாது. ஒரு கூட்டத்தை நாட்டை விட்டே துரத்தடிக்கணுன்றதுக்காகலாம் ஃபேஸ்புக்கை யாரும் கண்டுபிடிக்கல. ஃபேஸ்புக்கில் உட்கார்ந்து கோடிங் பண்ணக்கூடிய உங்களை மாதிரியான இன்ஜினியர்ஸ் யாரோ, இங்கே யாராவது இன்ஜினியர்ஸ் இருந்தீங்கன்னா ஓகே, இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது, அதை வெளியே அனுப்புறதுக்காக தான் என்னோடய சிஸ்டமை நான் டிசைன் பண்ண போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் எப்படி ஒரு கூட்டம் ஃபேஸ்புக்கால் வெளியே போகணுதுன்றத ஒரு மிகப்பெரிய அவை அந்த யூஎன்ஏ ஒத்துக்குது. எப்படி ஒத்துக்குது அப்படின்னா, ஃபேஸ்புக் எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, அதில் ஆட் அதிகமாக பண்ணுறாங்க. ஒரு செகண்ட், சாரி. அதில் நிறைய ஆட்ஸ்ன்றது வருது. ஃபேஸ்புக் அவங்களோட பணத்தை எப்படி சம்பாதிக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். அதில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதில் நிறைய ப்ரொமோஷன்ஸ் வருது, அதன் மூலியமாக அதை உங்களுக்கு காட்டுறது மூலிமா பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அதிகமாக காட்டணுன்னா அவங்க யூசர்ஸை அதிகமாக என்கேஜாக அவங்களோட ஆப்குள்ளேயே வச்சுக்கணும். என் ஆப்குள்ளேயே நீங்கள் இருக்கணும் அப்படின்னா என் ஆப்குள்ளேயே உங்களை இருக்க வைக்கக்கூடிய வீடியோவை, என் ஆப்குள்ளேயே உங்களை இருக்க வைக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் ட்ரெண்ட் பண்ணணும். அதை அதிகமாக பகிர வைக்கணும். அதில் அதிகமாக நீங்கள் கமெண்ட் பண்ண வைக்கணும். அப்போ எந்த வீடியோக்கு அதிகமாக பகிர்வு வருதோ, எந்த வீடியோக்கு அதிகமாக கமெண்ட்ஸ் வருதோ, எந்த வீடியோக்கு அதிகமாக லைக்ஸ் வருதோ, அந்த வீடியோ மாதிரியான கண்டென்ட்டை, அதில் எந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்திருக்காங்களோ அதையே திரும்ப திரும்ப எல்லாருக்கும் காட்டுவேன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம், ஒரு அல்காரிதம் ஃபேஸ்புக்கில் இருக்குது. அதனால தான் ஏதோ ஒரு கூட்டத்தை பற்றி தவறாக பேசும்போது அதை நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணும்போது அதை ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணி நம்ம என்னவோ ஏன்டா முட்டா பையல இப்படியா பேசுவேன் அப்படின்னு தான் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஆனால் ஃபேஸ்புக் அல்காரிதம்க்கு நம்ம அதை திட்டுறோமா, அந்த கண்டென்ட்டை ஏற்றுக்கிறோமான்றதுலாம் தேவை கிடையாது. ஷேர் பட்டன் அமுக்கணுமா அப்படின்றது மட்டும்தான். ஷேர் பண்ணிடுறோம், கமெண்ட் பண்ணிடுறோம். அதனால் இந்த ஃபேஸ்புக் அதே கண்டென்ட்டை திரும்ப திரும்ப காட்டுது. அதே கண்டென்ட்டை திரும்ப திரும்ப பார்த்த மக்கள் அதை சரின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. காலப்போக்கில் ஒரு கூட்டத்தை தன்னோட நாட்டை விட்டே வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த வாட்ச் ஹவர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு கண்டென்ட்டை ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட கண்டென்ட் என்கேஜிங்காக இருந்ததுன்னா அது ட்ரெண்ட் ஆகும். கண்டென்ட் என்கேஜிங்காக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் நிறைய வடிவேல் மீம்ஸை போடணும், நான் நிறைய சினிமா ரெஃபரன்ஸை உள்ளே கொண்டு வரணும், இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது எத்தனை வருடத்துக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது தெரியாது. நீங்கள் இங்கே இன்னொரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் சோஷியல் மீடியாக்குள்ளே வரீங்க, ஒரு ஃபேஸ்புக்குள்ளே வரீங்க, ஒரு இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வரீங்க, ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக வரீங்க, ஒரு யூடியூப் வீடியோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் இங்கே இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஆடியன்ஸை மட்டும் கிடையாது. உங்கள் ஆடியன்ஸை தாண்டி உங்களுக்கு மேலே இருக்கிற நபர்களையும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். இன்றைக்கி யூடியூப்பில் வரக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர் யாரும் நான் யூடியூபராகவே இருக்கணும்னு ஆசைப்படுறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா நான் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. சில பேர் அரசியலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. இப்படி அவங்க அதற்கு மேலே இருக்கிற நபர்களை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா எப்போவுமே ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் ஒரு மீமை மட்டுமே போடுறது வேலைக்காகாது. அப்போ சமூக உணர்வோடையோ இல்லை ஒரு கலை உணர்வோட ஒரு வீடியோவை நான் படைக்கும் போது தான் அது என்னை மேலே இருக்கிறவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுது. இங்கே நீங்கள் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும் வீடியோ பண்ண வரல, உங்களுக்கு மேலே இருக்கிற நபர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு கலை உணர்வோட, ஒரு சமூக உணர்வோட வீடியோ பண்ண வந்திருக்கீங்க. இந்த வாட்ச் ஹவர் அதனால் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும் பண்ணாதீங்க. இன்னும் அதிகமான வேல்யூ அடிஷன் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. வாட்ச் ஹவருக்கு அடுத்து மூணாவது என்ன வேணும் அப்படின்னா இன்டராக்ஷன் வேணும். உங்கள் வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் அந்த வீடியோவில் இன்ட்ராக்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். அதுக்கு உங்கள் வீடியோவில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி நெகட்டிவாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அதில் இன்ட்ராக்ட் ஆவாங்க. ஆனால் அதற்காக நீங்கள் இங்கே வரலை. நீங்கள் எப்படி உங்களோட கருத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதை பொறுத்து உங்களோட ஆடியன்ஸ் உங்களோட கமெண்ட்டில் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் 3 விஷயம் சொன்னேன். இந்த 3 விஷயத்தை பண்ணால் நீங்கள் ட்ரெண்ட் ஆவீங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் இந்த 3 விஷயத்தை பண்ணியும் நீங்கள் ட்ரெண்ட் ஆக போகிறதில்ல அப்படின்றது தான் உண்மை. இங்கே ட்ரெண்ட் ஆகிறதுக்கு இந்த 3 விஷயம் பண்ணு, இந்த 4 விஷயம் பண்ணு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணு அப்படின்னு நான் ஒரு ஒர்க் ஷாப் எடுத்து உங்கள்கிட்டருந்து பணம் வாங்கலாமே தவிர அதை வச்சு நீங்கள் ட்ரெண்ட் ஆக போகிறது கிடையாது. நான் சொன்ன எதை பண்ணாலுமே இங்கே 100ல் 1 பேருக்கு தான் உடனடியாக அந்த ட்ரெண்டிங்கிறது கிடைக்கும். அப்போ இங்கே உண்மையாக நீங்கள் ட்ரெண்ட் ஆகணும், ஒரு சோஷியல் மீடியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா கன்சிஸ்டன்சின்ற ஒரே விஷயம் மட்டும்தான் இங்கே கை கொடுக்கும். கன்சிஸ்டன்சின்றதை தமிழில் அப்படியே நான் சொல்லணுன்னா தொடர் முயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே தொடர் முயற்சியை தாண்டி இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியம். இதை ஒரு சோஷியல் மீடியாவுக்கு மட்டும் எடுத்துக்காதீங்க. லைஃப்பில் எதாக இருந்தாலுமே இந்த தொடர் முயற்சின்றது தேவை. இந்த தொடர் முயற்சியை தாண்டி இன்னொரு விஷயம் தேவை. அதோட பேர் தான் விடாமுயற்சி. தொடர் முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நான் ஒரு விஷயத்தை திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தொடர் முயற்சி. அது கடினமானது, ஆனால் விடாமுயற்சியை விட சுலபமானது. விடாமுயற்சின்றது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறது கிடையாது. ஒரு விஷயத்தை என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை அடிக்கும் போது, என்னை பார்த்து கேலி பண்ணும்போது, என்னை கிண்டல் பண்ணும்போது, நான் தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருக்கும்போது, எனக்குள்ளேருந்தே என்னை பற்றின ஒரு சந்தேகம் வரும்போதும் திரும்ப திரும்ப நான் என்ன செய்யணும்னு நினச்சோனோ அதை செய்வேன்னு சொல்கிறது விடாமுயற்சி. இங்கே உங்களுக்கு விடாமுயற்சி இல்லைன்னா புத்தகத்தை பற்றி மட்டும் கிடையாது, எந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தாலும் அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர போகிறது கிடையாது. ஒருத்தர் ஒரு யூடியூப் வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோ போடுவார், அது அதிகமாக ரீச் ஆகாது. அதுக்கு நீங்கள் கீழே உட்காந்து 1500 அட்வைஸ் கொடுக்கலாம். இதை இப்படி மாற்று, தம்ப்நெயிலில் இப்படிப்பட்ட ஃபோட்டோ வை, டைட்டில் இப்படி வை, வீடியோவில் 2 மீம் ஆட் பண்ணுன்னு சொல்லிடலாம். ஆனால் அது எதுவும் வேலைக்காக போகிறது கிடையாது. உண்மையாக வேலைக்காக போகிற விஷயம் விடாமுயற்சி. தொடர்ந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்றது மட்டும்தான் முக்கியம். இன்றைக்கி பெரிய யூடியூபர்ஸ் சில வீடியோஸை நான் பார்க்குறேன். அவங்களோட செகண்ட் சேனல் ஆரம்பித்தா அதில் வியூஸ் வரதில்லை. இது எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. நீங்களும் முதல் சேனல் ஆரம்பிக்கும் போது வியூஸ் வராது. தொடர்ந்து 5 வருஷத்துக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த 5, 10 அப்படின்றத ஒரு மேஜிக் நம்பராக நான் எடுத்துப்பேன். ராபர்ட் க்ரீன்
ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். மாஸ்ட்ரின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. நிறைய முக்கியமான புத்தகத்தை எழுதிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி வாழக்கூடிய ஒரு முக்கியமான எழுத்தாளர்களில் ஒருத்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த துறையாக வேணா இருக்கட்டும், அந்த துறையில் நீங்கள் வெற்றிகரமாக வரணுன்னா 10,000 மணி நேர பயிற்சி வேணும். 10,000 மணி நேரம் நீங்கள் பயிற்சி பண்ணால் தான் ஒரு துறையில் நீங்கள் சிறந்து வர முடியும். 10,000 மணி நேரம் பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிறந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். இங்கே 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 5 வருஷம் ஒரு அழகிய வருடம், 10 வருடன்றது ஒரு மாயாஜால வருடம். 5 வருஷம் தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ தான் அந்த வேலையை செய்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு வந்திருக்கும். 5 வருஷம் யூடியூப் சேனல் பண்ணுங்கள், கண்டிப்பாக 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வேலையை உங்களுக்கு செய்ய தெரியுன்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அப்போ தான் வேலையை செய்ய தேவையான அனைத்து விஷயத்தையும் கற்றுக்கிட்டும் இருப்பீங்க. ஒரே ஒரு ஒர்க் ஷாப்பில் 1.5 மணி நேரம் என்னால் உங்களுக்கு ஒரு யூடியூபர் ஆகிறது எப்படின்றத சொல்லித்தர முடியாது. அதுக்கு 5 வருடம் தேவை. 5 வருடம் நீங்கள் பயிற்சி பண்ணணும். 10 வருடன்றது 10 வருடம் ஒரு துறையில் தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 10வது வருடம் அந்த துறையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை கேட்குறதுக்கு கூட்டம் வந்துடும். 10வது வருடம் அந்த துறையில் எப்படி வெற்றிகரமாக ஆகணுன்றதை நீங்கள் பலருக்கு சொல்லித்தரலாம். அப்போவும் நீங்கள் சொல்லித்தந்ததை கேட்டு யாராலையும் வெற்றிகரமாக வர முடியாது. இந்த விடாமுயற்சின்றது ரொம்ப ஒரு விசித்திரமான விஷயம். இந்த விடாமுயற்சி எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு மலையோட உச்ச நோக்கி ஒரு மிகப்பெரிய பாறையை உருட்டிட்டு போகிறதுக்கு சமம். நீங்கள் உருட்டிட்டு போக முடியும். ஆனால் இங்கே இன்னொரு விசித்திரமான விஷயம் இருக்குது. அந்த மலையோட உச்சின்றது என்றைக்குமே வராது. நீங்கள் சாகிற வரைக்கும் எவ்வளவு நாள் இந்த துறை எந்த துறையில் இருக்க போகிறீங்களோ அங்கே அந்த பாறையை உருட்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப கடினமான விஷயமாக தான் இருக்க போகுது. விடாமுயற்சி மட்டும் உங்களை எந்த ஒரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகாது. இங்கே விடா மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயமும் தேவை. இங்கே உங்களை சுற்றி இருக்கிற அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். நான் முதல்ல போட்ட வீடியோவை டைட்டிலில் தமிழில் வச்சுருந்தேன். ஏன்னா தமிழ் வீடியோ தான் போடுறோம், தமிழில் டைட்டில் வச்சா அதை உடனடியாக எல்லோரும் பார்த்துருவாங்க, கிளிக் பண்ணிவிடுவாங்கன்னு தமிழில் டைட்டில் வச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, யாருமே வீடியோவை தமிழில் சர்ச் பண்ணுறது கிடையாது. புத்தக சுருக்கம் அப்படின்னு யாரும் சர்ச் பண்ணுறது கிடையாது. புக் சம்மரி, ஆடியோ புக்குன்னு தான் சர்ச் பண்ணுறாங்க. அப்போ ஆங்கிலத்தில் டைட்டில் வைப்போம்னா ஆங்கிலத்தில் டைட்டில் வச்சேன். இப்போது என் வீடியோவோட டைட்டில் எல்லாத்தையும் நான் திரும்ப தமிழுக்கு மாற்றுறேன். ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு காலத்தில் ஆங்கிலத்தில் பேர் வச்சா தான் வேலைக்காகும் அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி வேலைக்காகலை. இன்றைக்கி தமிழில் வச்சா தான் வேலைக்காகுது. வேலைக்கு ஆகாதுன்னு நினச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி வேலைக்காகுது. தொடர்ந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டே வரணும். அடுத்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது விடா முன்னேற்றம். நீங்கள் 5 வருடம் 10 வருடம் ஒரு துறையில் இருந்தால் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகிறதில்ல. தொடர்ந்து அந்த துறையில் எப்படி உங்களை முன்னேற்றிக்கலாம், ஒரு சின்ன விஷயத்துலையும் எப்படி உங்களை முன்னேற்றிக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். தொடர்ந்து உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான பாடத்தை எடுத்துக்கலாம். உங்கள் வீடியோவோட முக்கியமான ஆடியன்ஸ் யாராக இருக்கணும்னா நீங்களாக தான் இருக்கணும். ஒரு படைப்பை நான் படைச்சிட்டேன் அப்படின்னா ஆடியன்ஸோட பார்வையில் நீங்கள் தொடர்ந்து அதை பார்க்கணும். அதில் எந்த ஒரு சின்ன விஷயத்தை மாற்றலாம் அப்படின்றத கேட்கணும். விடாமுயற்சி, விடா முன்னேற்றம், விடா மாற்றம், இந்த 3 விஷயத்துக்கு தயாராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் தொடர்ந்து 10 வருஷம் தொடர்ந்து ஒரு துறையில் இருந்தால் மட்டும்தான் அதில் உங்களால் எதையும் சாதிக்க முடியும். புத்தகத்தை ட்ரெண்ட் செய்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் இவ்வளவு ட்ரையாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களை அது தூங்க தான் வைக்கும். ஆனால் உங்களை தூங்க வைக்குதுன்றதுனாலையோ, போரிங்காக இருக்குது அப்படின்றதுனாலையோ, கேட்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குன்றதுனாலையோ, என்னால் கைத்தட்ட முடியலன்றதுனாலையோ, என்னால் சிரிக்க முடியலன்றதுனாலையோ அது உண்மை இல்லைன்னு ஆகிடாது. இப்போ பேசின விஷயத்த என்னால் ஆர்வமாக கேட்க முடிஞ்சுது அப்படின்றது தான் உங்களோட முதல் பண்பு இதை செய்கிறதுக்கு. ராபர்ட் கிரீன் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார், இன்றைக்கி நம்ம எல்லாரும் வளர்த்துக்க வேண்டிய ஒரு குணம் என்னென்னா போர்டமை கையாளுறது, சலிப்பை கையாளுறது. சில முக்கியமான விஷயங்கள் சலிப்பாக மட்டும்தான் இருக்கும். கொட்டாவி வரும், சிரிப்பு வராது, பார்த்த உடனே வியப்பாக இருக்காது. நான் முதல்ல பேசின 5 நிமிஷம் மாதிரியே முழுமையாக லைஃப்ன்றது இருக்க போகிறது கிடையாது. அந்த நேரத்தில் அந்த சலிப்பை கையாள முடிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவை புத்தகத்தை பற்றி ட்ரெண்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த குணாதிசயங்கள் உங்களுக்கு கட்டாயம் தேவை. முக்கியமாக போர்டமை கையாள தெரியணும், திரும்ப திரும்ப வீடியோ போட தெரியணும். அதை பண்ணிங்கன்னா புத்தகம்ன்றது ட்ரெண்ட் ஆகும். புத்தகத்தை ட்ரெண்ட் செய்கிறது ஏன் முக்கியம், நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்ற கேள்விக்கு இப்போ பதில் கிடச்சிது. எப்போ செய்யணும்? இங்கே இருக்கிற பல பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போவே பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுற டைமில் அதை பண்ணுறதுக்கான நேரம் உங்களுக்கு கிடைக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், அதையே ஒரு கரியராக எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. சோஷியல் மீடியாவிலேருந்து எவ்வளவு பணம் வந்துடும்? ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பணம் வரும்னு நினைக்கிறீங்க? யாராவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ஒரு 2 லட்சம் கரெக்ட்.
இப்போது இது சரியான பதில் தான். ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வரக்கூடிய ரெவன்யூக்கும் சம்மந்தம் இல்லைன்றது உண்மை தான், அது உண்மை தான். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எனக்கு வரக்கூடிய வியூவுக்கும் ஓரளவுக்கு தொடர்பு இருக்குது. வியூவை பொறுத்தது தான் வரக்கூடிய ரெவன்யூ. ஆனால் சப்ஸ்கிரைபரை பொறுத்து வியூஸ்ன்றது மாறும். இப்போது சம்டைம் ஒரு ரொம்ப ரேரான கேஸில் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வியூ கம்மியாக வரும். சில சமயம் சப்ஸ்கிரைபரே இல்லாதவங்களுக்கு அதிக வியூ வரும். ஆனால் ஒரு வருடம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்தவங்களுக்கு அதிகமாக வியூ கிடச்சிருந்தா இயர் ரெண்டில் சப்ஸ்கிரைபரும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் வீடியோவை பார்த்துருந்தாங்க, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருந்து வியூ வராதுன்றது ரொம்ப ரேரான கேஸ். அப்போ இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொடர்பு இருக்குது. தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ சப்ஸ்கிரைபர் டு ஏர்னிங்கை கொஞ்சம் நம்மளால் தொடர்பு பண்ண முடியும். இங்கே ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களோட மெயின் ஏர்னிங்ஸ் யூடியூப்பில் வரக்கூடிய ஆட்னால் மட்டும் கிடையாது. நீங்கள் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் பண்ணுவீங்க. ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய ஏஜென்சிஸ் உங்களுக்கு எப்படி பே பண்ணுவாங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸை வச்சு முக்கியமாக பே பண்ணுவாங்க. சில பேர் கடந்த 5 வீடியோவில் எவ்வளோ வியூஸ் வந்ததுன்னு பார்ப்பாங்க. வியூஸ் வந்தும் உங்களுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை அப்படின்னா உங்களோட பேமெண்ட்டுன்றது கம்மியாக தான் இருக்கும். வியூஸே வராமல் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் அதிகமாக நெகோஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஏர்னிங்க்கும் ஒரு சின்ன தொடர்புன்றது இருக்குது. இப்போ 2 லட்சம் வியூஸ் வருதுன்னு எடுத்துப்போம். 2 லட்சம் வியூஸ் வந்தால் எவ்வளவு ரூபாய் வரும்னு நினைக்கிறீங்க? மாதம் 4 வீடியோ போடுறீங்க, 2 லட்சம் வியூஸ் வருது ஒரு வீடியோக்கு, எவ்வளோ ரூபாய் வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு 2 லட்ச ரூபாய் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு வீடியோவில் 2 லட்சம் வியூ, மாதம் 4 வீடியோன்றது ஒரு சுலபமான டார்கெட் தான். ஆனால் அந்த சுலபமான டார்கெட்டையே இங்கே எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே வருது அவ்வளோ பேர். நீங்கள் காலேஜை முடிச்சுட்டு டேரெக்டாக நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன், வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் காலேஜில் இருக்கும்போது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். காலேஜை முடிச்சுட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர் ஆக போகிறேன் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தொழிலை பண்ணிவிட்டு இதை ஹாபியாக மட்டும்தான் பண்ண முடியும். இன்றைக்கி நான் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா அந்த தொழிலேருந்து கண்டிப்பாக எனக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு கம்பெனிக்கு நான் வேலைக்கு போனேன்னா கண்டிப்பாக வருமானம் வரும். நானாக ஒரு சுய தொழில் ஆரம்பித்தேன்னா வருமானம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இங்கே கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா வருமானம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதற்கு அட்லீஸ்ட் 5 வருடம் 5 வருடம் எடுத்துக்கும் ஒரு வருமானம் வர துவங்குறதுக்கு. இந்த 5 வருடம் நீங்கள் தனியாக உழைக்க முடியாது. ஒன்று ஒரு யூடியூப் சேனலில் தான் நீங்கள் போய் வேலைக்கு சேரணும், இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்து இதை ஒரு ஹாபியாக தான் பண்ணியாகணும். எப்போ இன்கம் வருதோ அப்போ தான் இதை உங்களால் மெயின் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண முடியும். எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இதுதான் பதில். நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு காலேஜ் பீரியடில் ஸ்டார்ட் பண்ணுறது சரியான பதிலாக இருக்கும். ஸோ நான் மொத்தமாக இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல நினச்ச விஷயம் என்னென்னா, புத்தகங்களை பற்றி சோஷியல் மீடியாவில் பேச வேண்டிய முக்கியத்துவத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். புத்தகத்தை பற்றி சோஷியல் மீடியாவில் பேசுகிறது ஒரு பிஸ்னஸோ ஒரு கரியரோ ஒரு விதமான கண்டென்ட்டோ கிடையாது. அது அத்தியாவசியமான புரட்சி. இன்றைக்கி நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு போராட்டம். நம்ம ஏதோ ஒரு நபருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த நபர் விட்டுட்டு போன புத்தகத்தை கையில் எடுத்து அதை பற்றி பேசுகிறதே அந்த நபரை திரும்ப உயிர்ப்பித்ததுக்கு சமம். எனக்கு புத்தர் திரும்ப வரணும்னு அவசியம் கிடையாது. புத்தர் பற்றின சிந்தனைகளை பற்றி பேசுகிறது மூலிமா புத்தரை திரும்ப உயிரோடு என்னால் கொண்டு வர முடியும். அந்த கடமை இன்றைக்கி உங்கள் எல்லார் கையிலையும் இருக்கிறதுனால புத்தகத்தை பற்றி பேசுகிறத ஒரு வேலையாக பணமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்காம அதை பற்றி தொடர்ந்து அதிகமாக பேசுங்க. உங்கள் குழந்தைக்கு புத்தகத்தை பற்றி சொல்லித்தரது, உங்கள் குழந்தை கையில் புத்தகத்தை கொடுக்கறது அந்த குழந்தைக்கு மூச்சு விடுறதுக்கான வாய்ப்பை வருங்காலத்தில் கட்டாயம் பெற்றுத்தரும். ஏதோ ஒரு கூட்டத்தை ஏதோ ஒரு இடத்துல அழிக்க போகிறத உங்கள் குழந்தை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தும். குழந்தை புத்தகம் படிக்கணும்னா நீங்கள் புத்தகம் படிக்கணும். நீங்கள் புத்தகம் படிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது, புத்தகம் படிக்கிற மாதிரி நடித்தா போகிறோம். புத்தகங்களை தொடர்ந்து வாங்குங்க. நான் நிறைய இப்போ ப்ரொமோஷன் பண்ணுறதுனால நிறைய எழுத்தாளர்கள் கூட பேசுகிறேன். எழுத்தாளர்கள்ட்ட பேசுகிறப்போ என்னோடய கற்பனை எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஆத்தர்னால் பெரிய பணக்காரராக இருப்பார், காரில் தான் வருவார் அப்படின்னு. ஆனால் எழுத்தாளர்கள் வறுமையில் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. எந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு எழுத்தாளரோ ஒரு ஆசிரியரோ ஒரு சமூக புரட்சியாளரோ ஒரு வேளை பட்டினி இருக்காங்களோ அந்த சமுதாயம் 10 வருடம் பின்னாடி போயிடும். நம்ம சமுதாயத்தில் வறுமையில் வாடக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம சமுதாயத்தை அடுத்த படிக்கு நம்மளால் கொண்டு போக முடியாது. 10 வருடம் நம்ம சமுதாயத்தை முன்னேற்றணும் அப்படின்னா ஏதோ ஒரு எழுத்தாளனுக்கு வாழ்வியலை நம்ம கொடுத்தாகணும். ஒரு எழுத்தாளனை வாழ வைக்கிறது மூலியமாக நம்ம சமூகத்தை 10 வருஷம் முன்னாடி நம்ம கொண்டு போக முடியும். நீங்கள் அதை செய்யணுன்னா தொடர்ந்து புத்தகங்களை படிக்கணும்.
கல்யாணத்துக்கு ஏதேதோ gift கொடுக்குறோம், ரிட்டன் gift கொடுக்குறோம், கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு இவ்வளவு சாப்பாடு போடணும் அவ்வளவு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறோம், ஒரு பர்த்டேக்கு gift கொடுக்குறோம், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பணம் வச்சு கொடுக்கணும்னு ஏதோ ஒரு gift பண்ணுறோம். இந்த எல்லா இடத்துலையும் ஒரு புத்தகத்தை ஏன் நம்மளால் பரிசீலிக்க முடியாது? உங்கள் கல்யாணத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு ரிட்டன் கிஃப்டாக நீங்கள் தேங்காய் பை கொடுக்கறதுக்கு பதிலாக ஏன் புத்தகத்தை உங்களால் கொடுக்க முடியாது? என்றைக்கோ தேவைப்பட்ட உணவுன்றது என்றைக்கோ நம்ம கல்யாணத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு கிடைக்காத விஷயமா இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு மிடில் கிளாஸோட கல்யாணத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு உணவு கிடைக்காத ஒரு விஷயமா இருந்தது. உணவில் ஃபோக்கஸ் பண்ணது அப்போ நியாயமான விஷயமா இருந்தது. இன்றைக்கி ஏன் நம்ம கல்யாணத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு புத்தகத்தை கொடுக்க முடியாது? ஏன் நம்ம போகிற வர இடத்துக்கு யாருக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு புத்தகத்தை கொடுக்க முடியாது? இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு லைப்ரரி என்றைக்கு தோன்றுதோ அப்போ நம்ம சமுதாயம் முற்றிலுமாக வேறு ஒரு பரிணாம வளர்ச்சியை அடையும். எல்லார் வீட்லேயும் ஒரு லைப்ரரின்றது தேவை, ஒரு புத்தக மாடம்ன்றது தேவை. அதை நம்ம எப்படி உருவாக்க போகிறோம் அப்படின்னா, புத்தகத்தை பரிசளிக்கிறது மூலியமாகவும், புத்தகத்தை ப்ரொமோட் பண்ணுறது மூலியமாகவும், புத்தகத்தை சோஷியல் மீடியாவில் காட்டிக்கிட்டே இருக்கிறது மூலியமாகவும். புத்தகத்தை சோஷியல் மீடியாவில் காட்டுறதுனால 2 நல்ல விஷயம் நடக்கும். ஃபைனலாக சொல்லிடுறேன். புத்தகத்தை பற்றியே எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, முதல்ல நடக்க போகிற நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இங்கே நிறைய பேர் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அப்படி நம்ம யூஸே பண்ண மாட்டோம். எப்போ உள்ளே போனாலும் அட்வைஸ் தான் ஏன் பண்ணுறான், எப்போ உள்ளே போனாலும் புத்தகம் தான் என் கண்ணுக்கு வருதுன்னு உள்ளே போக மாட்டோம். அவன் அட்லீஸ்ட் வாழ ஆரம்பிச்சிருவான், எந்நேரமும் ஃபோனில் இருக்க மாட்டான். அந்த ஒரு நல்ல விஷயம் அவனுக்கு நடக்கும். அப்படிலாம் இல்லை, அப்போயே நான் ஃபோனை தான் எடுப்பேன் அப்படின்னு விடாப்பிடியாக இருந்தாங்கன்னா உள்ள நல்ல விஷயத்தை பார்ப்பாங்க. எல்லா வகையிலையும் புத்தகத்தை பற்றியே நீங்கள் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த புத்தகத்தை பற்றி தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் எல்லோரும் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புத்தகத்தை பற்றி அதிகமான ஃபோட்டோஸை பகிருங்க. நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோஸ் போட்டாலும் அதில் அட்லீஸ்ட் ஒரு புத்தகம் பேக்ரவுண்டில் இருந்தது அப்படின்னா புத்தகத்தோட முக்கியத்துவம் மக்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே ஒரு கூலான விஷயமாக மாறும், ஒரு ட்ரெண்டான விஷயமாக மாறும். இப்படிப்பட்ட புத்தகத்தை நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணணும். இப்போது உங்களுக்கு புத்தகம் சம்மந்தப்பட்ட இல்லை சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இல்லை நான் சொன்ன கருத்தில், இந்த தத்துவத்தில் ஏதாவது குறை இருந்தாலும் அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். இல்லை நானே கேள்வி கேட்கணுன்னாலும் கேட்குறேன், நீங்கள் யாரும் கேட்கலண்ணா. சாரி, ஓகே. புத்தகத்தை பரிந்துரைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ஓகே. நானுமே சில புக்ஸ் படிக்கணும்னு நினச்சிருக்கேன். ஓகே. இப்போ அல்கெமிஸ்ட் அந்த மாதிரியான புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ புதுசாக புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஸ்டார்ட் அப்பாக நினைக்கிறவங்களுக்கு சில சஜஷன்ஸ் என்ன சொல்வீங்க? கண்டிப்பாக புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஒரு தெளிவான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை படிச்சிங்கன்னா மட்டும்தான் படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும். முதல்ல பிடிச்ச புத்தகத்தை படிச்சுக்கிட்டே வாங்க. கொஞ்ச நாளில் படிக்கிறதே பிடிக்கும். அப்போ தேவையான புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் இது வரைக்கும் புத்தகமே படித்ததில்லை, எனக்கு ஒரு புத்தகம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யாராலையும் ஒரு புத்தகத்தை சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதற்கான தீர்வு தான் ஒரு புத்தகம். நான் வாழ்க்கையில் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு பண ரீதியான புத்தகத்தை தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். நான் வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ், என் வீட்டில் ரொம்ப பிரச்சனை இருக்குது நிம்மதியே இல்லைன்றவங்களுக்கு வேறு விதமான தத்துவ நூலை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த மாதிரியான சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஆனால் அதுக்காக இப்படியே முடிக்க போகிறதில்ல. உங்களுக்கு பிடித்த புத்தகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழியை சொல்கிறேன். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சாதான் அதற்கான புத்தகத்தை கண்டுபிடிக்க முடியும். எனக்கு பணம் அதிகமாக வேணும், நான் பணக்காரன் ஆகணும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபைனான்ஸ் ரிலேட்டட் புக் தான் தேவை. அதற்கப்புறம் நீங்கள் ஒரு கூகுளில் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் சிறந்த புத்தகம் என்ன அப்படின்றத தேடுங்க. அதில் சில புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நான் பொதுவாக யூஸ் பண்ணுறது குட்ரீட்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, உங்களுக்கு பல பேருக்கு தெரியும். அதில் அதிகமான ரேட்டிங், அதிகமான ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கணும். குறைஞ்சது 4 ஸ்டார் வாங்கியிருக்கணும். அந்த 4 ஸ்டாருக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம், குறைஞ்சது 50,000 பேர் ரேட் பண்ணியிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்திங்கன்னா அந்த புத்தகம் கண்டிப்பாக சுவாரஸ்யமானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை மட்டும் பார்த்து ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்காதீங்க. அதுக்கப்புறம் சில முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு புக்கை தேர்ந்தெடுக்கிறீங்க, இப்போ தான் பிகினர் அப்படின்னா ரொம்ப பெரிய புக்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அந்த புத்தகத்தை உங்களால் முடிக்க முடியாது. அந்த புத்தகத்தை பாதியிலே நிறுத்த வேண்டிய தேவை வரலாம். அப்போது படிக்கிறது நமக்கானது இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். புத்தகம் மெல்லிஸாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க.
புத்தகத்தில் எழுத்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். சில சமயம் புத்தகத்தில் எழுத்து ரொம்ப நெருக்க இருக்கும். அது படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கலாம், படிக்கிறதே ரொம்ப சலிப்பை ஏற்படுத்தலாம். அதுவும் உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. எழுத்து பெருசாக இருக்கணும், ஒரு பேஜில் கம்மியான வரிகள் இருக்கணும், புத்தகத்தில் கம்மியான பக்கம் இருக்கணும், 4 ஸ்டார் வாங்கியிருக்கணும் குட் ரீட்ஸில், உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் இருக்கணும். இப்படி ஒரு புக்கை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த புக்கு உங்களுக்கு வேலைக்காகும். நீங்கள் ஆங்கிலத்தில் புக்கை தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னா கடந்த ஒரு 20 வருடத்தில் எழுதின புத்தகத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு புரியாத நடையிலையோ புரியாத ஆங்கிலத்திலையோ இருக்காது. ஒரு பிகினராக இருந்தால் நான் இப்படி தான் ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்க சொல்லுவேன். ஏன்னா ஜஸ்ட் ஒரு புக்கோட பேரை சொல்லி இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிங்கன்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. நீங்களாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம் இங்கே. சார், புக்கை படிக்கிறது ஊக்குவிப்பீங்களா நிராகரிப்பீங்களா? சரி, நீங்களும் ஒரு தலைமுறைக்கு. ஓகே, இங்கே புக்கை படிக்கிறதே ஊக்குவிக்க வேண்டிய விஷயந்தான். அதை எந்த ஃபார்மேட்டில் படிக்கிறோன்றது செகண்டரி தான். எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், எனக்கு ஹார்ட் காப்பியில் புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் புக் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் இப்போ ரீசெண்டான டைமில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இரவு நேரத்தில் புக் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா அதுலேருந்து லைட் வரும். ரெண்டாவது, ஒரு புக்கில் எனக்கு புரியாத விஷயங்கள் இருந்தால் உடனடியாக கூகுளில் தேடுறதுக்கான ஆப்ஷன் அதில் இருக்குது. புக் படிக்கிறது ஒரு பெரிய தப்புலாம் கிடையாது. புக் படிக்கிறத ரசித்து செய்கிறது ஒரு ஃபிசிக்கல் புக்கில் தான் நடக்கும். ஆனால் புக்கால் செய்ய வேண்டிய அனைத்து காரியத்தையும் புக்காலையும் செய்ய முடியும். அதில் இருக்கிற வார்த்தைகள் தான் முக்கியமே தவிர அது எந்த மோடில் படிக்கணுன்றது முக்கியம் கிடையாது. புக்கில் சில அட்வான்டேஜ் இருக்குது, ஃபிசிக்கல் புக்கில் இன்னும் சில அட்வான்டேஜ் இருக்குது. ஃபிசிக்கல் புக்கை நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபிசிக்கல் புக் உங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். அது புக்காக மட்டுமே தான் இருக்க முடியும். அது புக்காக மட்டுமே உங்கள் வீட்டில் இருக்கிறப்போ உங்கள் வீட்டுக்கு வரவங்க இந்த புக்கை நான் படிச்சுட்டு தரேன் அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் அதை கையில் எடுத்து கிறுக்கிறதுக்கோ அதை எடுத்து விளையாடுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. புத்தகத்தோட உங்கள் குழந்தைகள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அது புத்தகத்தோட இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பை உங்கள் குழந்தைகளுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்கள் வீட்டுக்கு வரவங்களையும் படிக்க தூண்டுறதுக்காக அது அமையும். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் காப்பீஸ் தான், அதாவது ஃபிசிக்கல் புக் தான். ஆனால் என்னால் ஃபிசிக்கல் புக் படிக்க முடியாது, புக் தான் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. படிக்கிறது தான் முக்கியம், எப்படி படிக்கணுன்றது செகண்டரி தான். அண்ணா வணக்கம் அண்ணா. நான் உங்கள் கற்க கசரோட சேனலை ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப நன்றி. நான் உங்கள்கிட்ட கவனிச்சது என்னென்னா, நீங்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா அந்த ஆங்கிலம் சார்ந்த புத்தகங்களை அதிகமாக பரிந்துரை பண்ணுறீங்க. ஆமாம், அதுலேயும் மொழிபெயர்ப்பு சில இது பண்ணுறீங்க. இதில் என்னோட கேள்வி என்னென்னு பார்த்தோம்னா, தமிழ் இலக்கியம் சார்ந்த தமிழ் நாவல் சார்ந்த புத்தகங்கள் எதுக்கு அது பரிந்துரை பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கிற விரும்புகிறேன். ஏன்னா அதில் தட்டுப்பாடு இருக்கா, இல்லை வாசகர் மத்தியில் அது எதிர்பார்ப்பு இல்லையா, இல்லை உங்களை கவரக்கூடிய அந்த பின் தொடர்பாளர்கள் எதிர்பார்ப்பு இல்லாதனால நீங்கள் அதை பரிந்துரை பண்ணாமல் இருக்கீங்களான்னு என்னோட கேள்வியாக இருக்குது. எதனால்? அந்த ஒரு முதல் பதில், டைரெக்டான பதில் என்னென்னா, தமிழ் புத்தகத்தை அதிகமாக நான் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி பேசினது ஞாயிற்றுக்கிழமைல வீடியோ ஒன்று வரும், தமிழ் புத்தகம் தான் வந்திருக்கு. என்னோடய கனவே என்னென்னா, நான் ஸ்டாய்சிசம் பற்றி, ஸ்டாய்க் ஃபிலாசபின்னு அந்த கிரேக்க ஃபிலாசபியை பற்றி, தத்துவத்தை பற்றி அதிகமாக பேசுவேன். என்னோடய கனவே என்னென்னா, நம்மளோட திருக்குறள் அனைத்தையும் அப்படிப்பட்ட ஒரு காணொலியாக மாற்றணுன்றது தான். ஆனால் தவறாக எடுத்துக்காதீங்க, இப்படி என்கிட்ட கேள்வி கேட்குறவங்களுக்கு பொதுவான ஒரு பதில் இருக்குது. இப்போ நான் ஆங்கில புத்தகங்களை பற்றி அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னு வச்சுப்போமே, ஏன் தமிழ் புத்தகத்தை பேசுகிறது இல்லைன்னு கேட்குறது எப்படி இருக்குன்னா, ஒரு போர் வீரன் இருப்பான், சமையல்காரங்க இருப்பாங்க, வாகனத்தை ஓட்டுறவங்க இருப்பாங்க, மருத்துவம் பார்க்குறவங்க இருப்பாங்க. போரில் மருத்துவம் பார்க்குறவன்ட்ட நீ ஏன் துப்பாக்கி எடுத்து சுடலன்னு நம்ம கேட்க மாட்டோம். போரில் சமைக்கிறவன்ட்ட நீ ஏன் மருத்துவம் பார்க்கலன்னு கேட்க மாட்டோம். அங்கே சில சமயம் சில பேருக்கு சில விஷயம் அந்த நேரத்தில் அதை செய்ய தோணும், சில சமயம் அதுதான் வரும், அதுதான் அவங்களோட வேலைன்னு இருக்கிறப்போ அவங்க அதை தான் செய்வாங்க. இங்கே கேள்வி என்னவா இருக்கணும்னா, நீ செய்கிற வேலை நல்ல வேலையா, நீ செய்கிற வேலை சமுதாயத்துக்கு தேவையான வேலையா அப்படின்ற கேள்வியாக தான் இருக்கணுமே தவிர, நீ ஏன் இன்னொரு நல்ல வேலையை செய்யலைன்னு கேட்கக்கூடாது. ஒரு நல்ல வேலையை செய்கிறவன்ட்ட நீ ஏன் அந்த நல்ல வேலையை செய்யலை, அதை நீ செய்யலாமே அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. இங்கே இப்படிப்பட்ட கேள்விக்கு இந்த பதிலை நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ் புத்தகங்கள் அதிகமாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தமிழ் புத்தகங்கள் அதிகமாக பேசிக்கிட்டும் இருக்கேன். இப்போது கடந்த சில வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அதையும் பேசுவேன். இன்னும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, தமிழ் புத்தகத்தை நீங்கள் படிச்சிடலாம். சிலருக்கு ஆங்கில புத்தகத்தை படித்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற கமெண்ட் எனக்கு வரதுனால நிறைய பேர் ஆங்கில புத்தகத்தை தான் என்கிட்ட கேட்குறாங்க. என்கிட்ட வரக்கூடிய பரிந்துரையை பொறுத்து தான் என்கிட்ட எந்த புத்தகத்தை பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அதை தான் நான் வீடியோவாக பண்ணுறேன். கண்டிப்பாக அதுதான் ரீச் ஆகும், அதனால் அதை நான் பண்ணுறேன்.
தமிழ் புத்தகங்கள் அதிகமாக படிக்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்குற புத்தகங்களை தான் நான் வீடியோவாக பண்ணுறேன். என்கிட்ட அதிகமாக ஆங்கில புத்தகத்தை கேட்குறாங்க. அதற்காக தமிழ் புத்தகத்து மீது ஈடுபாடு இல்லாதவங்கன்னு நான் சமுதாயத்தை பார்த்து சொல்ல மாட்டேன். ஆங்கில புத்தகத்தை புரிஞ்சிக்க முடியாதனால, ஆங்கில புத்தகத்தை புரிஞ்சிக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கிறதுனால அதை கேட்குறாங்க. அது இன்னும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஏன்னா ஒரு புத்தகத்தை படித்து அப்படியே பேசுகிறத விட ஆங்கிலத்தில் படித்து அதை ஒரு கண்டென்ட்டாக மாற்றுறப்போ அது வேலை அதிகமாக இருக்குது. அதை நான் தமிழாக்கம் பண்ணணும், தமிழர்களுக்கு ஏற்ற மாதிரியான உதாரணங்களை உள்ளே கொண்டு வரணும். அந்த வேலை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதை நான் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கேன். தமிழ் புத்தகமும் கண்டிப்பாக பண்ணுவேன். தமிழ் புத்தகங்கள் நீங்கள் படிப்பதா சொன்னீங்க, வீடியோ போடலைனாலும் படிக்கிறதா சொல்லியிருந்தீங்க. அப்படி தமிழ் புத்தகங்களில் நீங்கள் இலக்கியம் சம்மந்தமாக, கதை சம்மந்தமாக ஏதாவது படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அப்படி தமிழ் புத்தகங்களில் நீங்கள் படித்த சிறந்த புத்தகங்களில் ஏதாவது ஒரு புத்தகத்தை, அதில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்த விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி பேச முடியுங்களா? தமிழ் இலக்கியத்துக்குள்ளே போனீங்கன்னா, நான் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்ததுக்கு காரணமே திருக்குறள் மட்டும்தான். தினமும் ஒரு திருக்குறள் என்னோடய இளம் வயதில் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் எனக்கு தத்துவங்கள் மீது ஆர்வம் ஏற்பட்டது. திருக்குறள் மாதிரி வேறு ஏதாவது தத்துவம் இருக்குமா அப்படின்ற தேடல் மூலியமாக தான் இன்றைக்கி நான் பேசக்கூடிய சாக்ரட்டிஸாக இருக்கட்டும், இன்றைக்கி நான் பேசக்கூடிய கன்ஃபியூஷஸாக இருக்கட்டும், இன்றைக்கி நான் பேசக்கூடிய ஸ்டாய்சிசமில் இருக்கிற மார்க்கஸ் எர்லியஸ், இவங்க எல்லாருமே திருக்குறள்லேருந்து எனக்கு கிடைச்சவங்க மட்டும்தான். திருக்குறளில் இவங்க யாருடைய பெயரும் பதிவிடப்படலைன்னாலும் திருக்குறள் தான் என்னை இவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துது. தத்துவத்தின் மீது ஆர்வம் பிறந்தது. அதை தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய இலக்கியங்களில் எனக்கு எந்த நூட்கள் அதிகமாக நான் வாசிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு கல்கி ரொம்ப பிடிக்கும். நான் கல்கி எழுதின அனைத்து புத்தகத்தையும் படிச்சிருக்கேன். பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், பார்த்திபன் கனவாக இருக்கட்டும், சிவகாமியின் சபதமாக இருக்கட்டும், அவர் எழுதின சிறுகதை முதற்கொண்டு எல்லாமே நான் படிச்சிருக்கேன். அவருடைய புத்தகத்தை படிக்கும்போது மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அதே நேரத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமும் கிடைக்கும். ஹாரி பாட்டர் மாதிரியான ஒரு புத்தகங்கள் அந்த எழுத்தாளரை ஃபஸ்ட்டு பில்லியனராக மாற்றிருக்கு. அதுக்கு எந்த வகையிலையும் குறையாத புத்தகத்தை தமிழில் எழுதக்கூடிய நபர்கள் இருந்தும் அந்த புத்தகத்தை எழுதுகிறவங்க அவ்வளவு பெரிய பணக்காரர்களாக ஆகலையே, அவ்வளவு பெரிய இந்த உலகத்தில் மற்ற சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். எனக்கு தமிழ் புத்தகத்தில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கல்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேள்விக்கு பதில் வரலன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேட்டிங்கன்னா சொல்லிடுவேன். இல்லை ஒரு சந்தேகம், புத்தகத்தை எடுத்துக்காட்டி அதில் வந்து இந்த கதைகள் இப்படி கொண்டுட்டு போன விதம் இருக்கும்ல, புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு ரசனை இருக்கும்ல, அந்த கதை இப்படி போன போக்கு நல்லா இருந்தது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கும். அது சொல்லும் பொழுது என்னன்னா உங்களுக்கு தேட தோணும்ல, நாங்களும் அந்த ரசனையோட தேடுவோம். அதனால ஓகே, எனக்கு ஏன் கல்கியை பிடிக்கும்னு பதில் சொன்னேன்னா, கல்கிக்கிட்ட என்னால் நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னேன்னா, மேபி அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கல்கி ரொம்ப பிடிச்சதுக்கு முக்கியமான காரணம், கல்கி கனவுகளை சித்தரிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். நான் எந்த ஒரு நிகழ்வை வேணால் சித்தரிச்சிடலாம். ஒரு மேடையில் ஒரு நபர் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு நான் எவ்வளவு அழகாக வேணால் சொல்லிடலாம். 2 நபர்கள் காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்றத ரொம்ப அழகாக என்னால் சொல்ல முடியும். இது ஒரு இயற்கையை அழகாக வர்ணிக்க முடியும். ஆனால் ஒரு மனிதனோட சிந்தனையில் இருக்கக்கூடிய மிக குழப்பமான விஷயன்றது கனவு. ஒரு மனிதனுக்கு கனவு எப்படி வந்தது, எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்றத சொல்கிறப்போ இன்னொரு நபருக்கு அதை ரசிக்கும்படியாக சொல்கிறது ரொம்ப கடினமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கனவுகள்ன்றது அர்த்தம் இல்லாததா, தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறதா, ஒரு குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். கல்கியோட அனைத்து புத்தகத்திலையும் ஏதாவது ஒரு சூழலில் ஒரு கனவை பற்றி சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட அந்த கனவை படிக்கிறப்போ இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய சில படங்கள், ஒரு ஹாலிவுட் படத்தை நான் சொல்கிறேன். ஹாலிவுட் படத்தில் சைக்காலஜிக்கல் த்ரில்லர்ஸ் வரும். என்ன நடக்குது அப்படின்னு ஒரு குழப்பம் உண்டு பண்ணும். இது ரியலா இல்லை ஏதாவது ஒரு கனவா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வரும். ஒரு சினிமாவில் அதை கொண்டு வர்றது கொஞ்சம் சுலபம்னு நினைக்கிறேன். ஏன்னா மியூசிக் இருக்குது, ஒரு குழப்பமான மியூசிக்கை போட்டு என்னை குழம்படிக்க முடியும், விஷுவலாக ஏதோ ஒரு காட்ட முடியும். வெறும் வார்த்தைகளை வச்சே ஒரு நபரை குழப்பி அதே நேரத்தில் ஒரு க்யூரியாசிட்டியை, ஒரு ஆர்வத்தை தூண்ட முடியும் அப்படின்னா அது கல்கி கனவுகளை பற்றி எழுதுகிறப்ப நான் அதிகமாக ரசிச்சிருக்கேன். கல்கியோட புத்தகத்தை நான் படிக்கும்போது ஏதாவது ஒரு கனவு வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடையே நான் படிப்பேன். ஓகே, இப்படி கேட்டிங்கன்னா நான் புக்கை ஓப்பன் பண்ணி பேஜை பார்க்கணும். பட் சொல்கிறேன், நான் அதை ரசித்ததுனால சொல்கிறேன். பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவன் முதல் முறையாக அந்த இரவு ஒரு இது நடக்கும் இல்லையா, ஒரு இங்கே நிறைய பேர் படிச்சிருப்பீங்களான்னு தெரில, என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியாது. பொன்னியின் செல்வன் ஒரு நாள் இரவு அந்த ஒரு நம்ம படத்தில் கூட பார்த்துருப்போம், ஒரு சாங் வந்துச்சு இல்லையா,
ஒரு ரிச்சுவல்ஸ் நடக்கும். அந்த ரிச்சுவல்ஸில் ரொம்ப பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ரிச்சுவல்ஸில் பார்த்துட்டு அவர் தூங்குவார். அப்போ அவருக்கு வந்த கனவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூங்குழலி ஒரு நாள் இரவு தூங்கிக்கிட்டு இருப்பா. அவளோட கனவில் வந்தியத்தேவனும் அல்லது அருள்மொழிவர்மனும் ஒரே நேரத்தில் வருவார். அருள்மொழிவர்மனோட அவள் ஒரு காதல் செய்கிற மாதிரியான ஒரு கனவு வரும். அது ரொம்ப ஒரு லவ்வை டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட காதல் உள்ள அதிகமாக இருக்கிறவங்க அவங்களுடைய கனவில் அந்த காதல் எப்படி பிரதிபலிக்கும், அந்த காதல் கைகூடுமா கூடாதான்னு எண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் அன்றைக்கி தூங்கும்போது அவள் கனவில் அந்த காதல் எப்படி வரும் அப்படின்றத காட்டியிருப்பார். ரொம்ப பிடிக்கும். வணக்கம் சார். சார் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து தான் கேட்குறேன். எனக்கு வந்து புத்தகங்கள் படிக்க ஆசையாக இருந்தது. நான் இனிஷியலாக ஒரு புக் 2 புக் கம்ப்ளீட் பண்ணேன். ஆனால் டேஸ் பாஸ் ஆக எனக்கு அந்த ஆத்தர் பேர் கூட மறந்து போக ஆரம்பிச்சுது. இப்போ சொல்ல கேள்விகள் கேட்க நீங்கள் அந்த புக்கில் அந்த சீன் இந்த கேரக்டர் நான் படித்தேன் அப்படின்றது ஃபிக்ஷன் சொல்கிறோம். இப்போ நான் ஃபிக்ஷன்ஸ்ன்னு வரும்போது ஈவன் ஃபினான்ஷியல் புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிக்கிறோன்னா சர்டன் செட் ஆஃப் திங்ஸ் வந்து மறந்து போக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு புத்தகம் படிக்கிறோன்னா அதை ரீகால் பண்ண பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு இது கேள்விப்பட்டிருக்கேன். பட் பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே அது ஒரு மாதம் கழித்து ரிவைஸ் பண்ணும்போது அந்த இம்பேக்ட் இருக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு புக்கை படிக்கிறோன்னா அதோடைய பாயிண்ட்ஸ் எப்படி ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ ஒரு மேடையில் பேசுகிறோன்னா அதை எப்படி எடுத்து சொல்கிறதுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு எப்படி புக்கோட நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம். ரேண்டமாக திடீர்னு உங்கள்கிட்ட இந்த புத்தகத்தில் நீங்கள் என்ன படிச்சிங்க, இந்த புத்தகத்தில் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்க சொல்லுங்கன்னு கேட்டால் யாராலையும் பெருசு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு புத்தகத்தில் அத்தனை பக்கங்கள் இருக்குது. ஒரு புத்தகன்றது ஒரு எழுத்தாளரோட வாழ்க்கை. நான் ஜஸ்ட் ஏதோ எந்த நேரத்தில் கேட்டாலும் அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருந்ததுன்றதை முழுமையாக சொல்ல முடியாது. நான் புத்தகம் படிக்கும்போது ஒரு புத்தகத்தை ஓகே இந்த புத்தகத்துக்காக நான் செலவிட்ட நேரம் ஒர்த்து அப்படின்னு நான் எப்போ நம்புவேன்னா அந்த புத்தகத்துலேருந்து ஒரு சின்ன விஷயத்தை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்காமல் இருந்தேன்னா நம்புவேன். நீங்கள் ரிச் டாட் புவர் டாட் மாதிரியான புத்தகத்தை படிக்கிறீங்கன்னா அந்த புத்தகத்துலேருந்து நீங்கள் பெருசாக அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்கணும், எழுதின ஒரு எழுத்தாளரோட பேரை ஞாபகம் வச்சுக்கணும், அதில் வந்த ஒரு கேரக்டரோட நேமை ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பணத்தை பார்த்து செலவு பண்ணணும், பணத்தை முதலீடு பண்ணணும், பணத்தை நான் சொத்தாக மாற்றணுன்ற ஒரு கருத்து தான் அதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது. அந்த கருத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக தான் சுற்றி பல விஷயங்கள் நடக்கும். இப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எல்லா புத்தகத்துலையும் ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் படித்த 3 புத்தகத்தில் இருந்தும் அதோட மையக்கருவை கண்டிப்பாக நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. அதை தாண்டி பல விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுமானா வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா புத்தகம் படிக்கும் போதே புத்தகத்தில் நிறைய குறிப்பு எடுக்கணும். ஒரு புத்தகத்தை ஒரு வாட்டி படிச்சுட்டு நான் முடிச்சுட்டு போகிறேன்றதே கிடையாது. ஒரு புத்தகத்தை பல தடவை படிக்கணும். நீங்கள் புத்தகத்தை முதல் தடவை படிக்கிறதோட நோக்கம் என்னென்னா இந்த புத்தகத்தை நான் திரும்ப படிக்கணுமா வேணாமான்ற முடிவு எடுக்கிறதுக்கு தானே தவிர அந்த புத்தகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாது. இது கதை புத்தகத்துக்கு வேறு. கதை புத்தகம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இருக்கலாம், அதுவும் நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்தாலும் அது ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு தியரியாக படிக்க போகிறீங்க, ஒரு எஜுகேஷனல் புக்கை படிக்க போகிறீங்கன்னா முதல் தடவை படிக்கிறது இந்த புத்தகத்தை அடுத்து எத்தனை தடவை படிக்கணுன்ற முடிவு எடுக்கிறதுக்கு தான். அதில் நிறைய குறிப்பு எழுதுங்க. திரும்ப திரும்ப ஒரு புத்தகத்தை படிக்கணும். இங்கே எத்தனை புத்தகம் படித்தேன்றது முக்கியம் கிடையாது, ஒரு புத்தகத்தை எத்தனை வாட்டி படித்தேன் அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் 3 புத்தகம் படிச்சிங்க, 3 புத்தகத்தையும் எத்தனை தடவை படிச்சிருப்பீங்க? அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப அப்பப்போ எடுத்து படிங்க. உங்கள் லைஃப்பில் தேவைப்படும் போதெல்லாம் அந்த புத்தகத்தை எடுத்து படிங்க. இங்கே நான் புத்தகத்தை பற்றி பேசினதுனால எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய லாபம் என்ன தெரியுமா? ஒரு புத்தகத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே போயிட்டேன். ஒரு புத்தகத்தை பற்றி திரும்ப வீடியோ போடுறப்ப நான் திரும்ப போய் படிக்கணும். நான் போட்ட வீடியோவை திரும்ப அனலைஸ் பண்ணி பார்க்கணுன்றதுக்காகவே நான் போட்ட வீடியோவை நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது நானே பல விஷயங்கள் என் வீடியோலேருந்து கற்றுப்பேன். என்னோடய வீடியோவில் ஒரு புத்தகத்தை பற்றி முழுமையாக சொல்லணுன்றதுக்காக பல மணி நேரம் உழைச்சி ஒரு வீடியோவை போட்டாலும் அடுத்த சில நாட்கள் கழித்து அந்த வீடியோவை பார்க்குறப்ப எனக்கு புதுசாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அதுலேருந்து நான் கற்றுப்பேன். ஏதாவது ஒரு வழியில் உங்களோட புத்தகத்தை நீங்கள் குறிப்பாக மாற்றி புத்தகத்திலே எழுதுங்க, ஹைலைட் பண்ணுங்கள், தனியாக நோட்ஸ் எழுதுங்க, ஏதாவது பண்ணுங்கள். அது ஒரு ரொம்ப நல்ல புத்தகம் அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் படிக்க வேண்டிய கட்டாயம் தான். படித்தா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். வணக்கம் சார். இப்போ நான் ரீசெண்டாக வந்து 3 புக்ஸ் படித்து அதை ரிவ்யூ பண்ணி ரெஃபர் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது அவ்வளோவா வந்து ரீச் ஆகலை. ஸோ ஒரு புக்கை நம்ம இப்படி ரிவ்யூ பண்ணி இப்படி ரெஃபர் பண்ணால் அது நிறைய ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணணும், அவங்கள வந்து அந்த புத்தகத்தை படிக்க தூண்டணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் முதல்ல சொன்னது தான். இப்போது ஒரு புத்தகத்தை எப்படி நான் வீடியோவாக மாற்றணும் அப்படின்றது முழுக்க முழுக்க உங்களை சார்ந்தது தான். எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அங்கே உண்மைத்தன்மை, இந்த யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிக்னஸ்ன்றது தேவை.
யூனிக்னஸ் இல்லாமல் நான் எப்படி வீடியோ போடுறேன் அப்படின்றத பார்த்து நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா என்ன மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்னு தான் பேர் வருமே தவிர அது நல்ல வீடியோன்னு வராது. முதல்ல ஒரு புத்தகத்தை படிக்கிறப்போ எப்படிப்பட்ட உணர்வை உங்களுக்கு கொடுக்குதுன்றத கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. சில புத்தகம் உங்களை சிரிக்க வைக்கும், அப்போ நீங்கள் போடக்கூடிய வீடியோ காமெடியாக தான் இருக்கணும். சில புத்தகம் உங்களை அழ வைக்கும், அப்போ உங்கள் வீடியோவை பார்த்து அந்த கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் அழணும். அப்படிப்பட்ட வீடியோவாக மாற்ற போகிறீங்க. உங்களுக்கு ஒரு புத்தகம் எப்படிப்பட்ட உணர்வை கொடுத்ததோ அப்படிப்பட்ட காணொலியை முதல்ல உருவாக்க கற்றுக்கோங்க. அது வியூஸ் போகலை, அது நிறைய பேரை ரீச் ஆகலைன்ற ஒரு எண்ணத்துக்காக அதை முழுமையாக மாற்றணும்னு நினைக்காதீங்க. வேறு ஒரு நபர் மாதிரி பண்ணணும் அப்படின்றத நினைக்காதீங்க. ஒரு புத்தகத்தை, ஒரே புத்தகத்தை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் கொடுத்து படிக்க சொன்னேன்னா, ஒரு 100 பேர்கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னேன்னா 100 பேரும் ஒரு புத்தகம் படிக்கிறது கிடையாது. 100 பேரும் 100 புத்தகம் படிக்கிறாங்க. ஒரு புத்தகத்தை நான் எப்படி பார்க்குறேன், என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் நான் எப்படி பார்க்குறேன்னா, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் எந்த மாதிரியான இன்பத்தை அனுபவிச்சிருக்கேன், எந்த மாதிரி துக்கங்களை பார்த்துருக்கேன், எந்த மாதிரியான தோல்விகள் அடைஞ்சிருக்கேன், எந்த மாதிரியான சூழலில் வளர்ந்துருக்கேன்றதை பொறுத்து நான் ஒரு விஷயத்தை பார்க்குறதே மாறுது. நீங்கள் படிக்கிற புத்தகமும் அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான். நீங்கள் இவ்வளவு நாள் எந்த பாதையை கடந்து வந்தீங்கன்றதை பொறுத்து நீங்கள் படிக்கிற புத்தகம் ஒரு விதமாக உங்களுக்கு தெரியும். அது எப்படி தெரியுதோ அப்படியே வீடியோ பண்ணுங்கள். அந்த வீடியோ பண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து விடாமுயற்சியோடு இருக்கணும். 3 வீடியோ ரீச் போகாது. நீங்கள் எத்தனை வீடியோ போடணுன்னா குறைஞ்சது 250 வீடியோ போடணும். வாரத்துக்கு 1, வருஷத்துக்கு 50ன்னு நான் எடுத்துக்கிட்டால் கூட 5 வருடம் வீடியோ போடுங்க. அந்த வீடியோ ரீச் ஆகலைன்னா எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். 5 வருடம் வீடியோ போடுங்க, கண்டிப்பாக அது ரீச் ஆகும். அந்த வீடியோ போடும்போது ஜஸ்ட் நீங்கள் எப்படி போட்டிங்களோ அப்படியே போடாதீங்க. தொடர்ந்து அந்த வீடியோவை பாருங்கள். ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை ஒரு 5 வீடியோக்கு ஒரு தடவை மாற்றுங்க. தம்ப்நெயிலில் சின்னதாக ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, டைட்டிலில் மாற்றத்தை கொண்டு வாங்க, பேசுகிற விதத்தில் மாற்றத்தை கொண்டு வாங்க, பேசுகிற நீளத்தில் மாற்றத்தை கொண்டு வாங்க. இப்படி தொடர்ந்து சின்ன சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா 5 வருஷத்தில் உங்கள் வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பெரிய இடத்துக்கு போகும். நீங்கள் கடைசியாக எப்போ வீடியோ போட்டிங்க? லாஸ்ட் மந்த்து. நீங்கள் எவ்வளவு நாளுக்கு ஒரு தடவை வீடியோ போடணும்னு முடிவு எடுத்தீங்க ஆரம்பத்தில்? ஆரம்பத்தில் நான் வந்து வீடியோ போடணும் அப்படின்லாம் இல்லை. நான் ஓகே. இப்போ காலேஜ் படிக்கும்போது லைப்ரரியிலேருந்து புக் எடுத்து சும்மா படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கு வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு குறிக்கோள் இருந்ததா? நான் வாரத்துக்கு இத்தனை வீடியோ போட போகிறேன், இத்தனை வருஷத்துக்கு போட போகிறேன்னு? இல்லை அது இப்போ இனிமேல் தான் இந்த லீவில் தான் வந்து நம்ம இனிமேல் நிறைய புக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா வந்தது. ஓகே. முதல்ல ஒரு குறிக்கோளை உருவாக்குங்க. எங்கே போகணுன்ற குறிக்கோளை உருவாக்குங்க. நம்ம ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறோன்னா முதல்ல என்ன பண்ணுவோம், அதுக்கு தயாராகும். அந்த மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. குறிக்கோளை நிர்ணயிங்க. அதை அடையிறதுக்கான பாதையை தேர்ந்தெடுங்க. வாரத்துக்கு எத்தனை வாட்டி வீடியோ போட போகிறேன், ஒரு வாட்டி மினிமம் போட்டாகணும். தொடர்ந்து 5 வருஷத்துக்கு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீடியோ ரீச் ஆகும், பெரிய ரீச் ஆகும். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு ஸ்டோரி டெல்லிங் அந்த காணொலிகளை எப்படி உருவாக்குறது சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. ஸ்டோரி டெல்லிங் வீடியோ பார்த்துருக்கீங்களா? என்ன சார்? ஏன் சேனல் பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், நார்மலாக கனி அவங்களோட பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி கேட்டிருக்கேன் சார். அதில் இப்போ வீடியோ எப்படி கொண்டு போகிறது, அதே மாதிரி நம்ம லைவாக பேசுகிற மாதிரி கொஞ்சம் வைக்கலாமா, இல்லை பிக்சர் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணலாமா, அந்த மாதிரி கொஞ்சம் ஐடியாஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சொல்லுங்கள் சார். ஓகே. எஸ். ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸை லைக் எப்படி பண்ணுன்ற ஒரு டெஃபினேஷன் இருக்கக்கூடாது. ஸ்டோரி டெல்லிங்கிறது ஒரு கலை. அது உங்களுக்குள்ளேருந்து தான் வரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணுன்ற எண்ணத்துக்குள்ளே கொண்டு வராதிங்க. ஒரு கதையை படிக்கும் போது உங்களுக்கு அது எப்படிப்பட்ட உணர்வை கொண்டு வந்துச்சோ அப்படியே ஆரம்பிங்க. என்னோடய ஸ்டோரி டெல்லிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு புத்தகத்தில் ஒரு 10 சாப்டர் இருக்குன்னா 10 சாப்டரையும் அட்லீஸ்ட் ஒரு 4 தடவையாவது படிப்பேன். ஒரு புத்தகத்தை முதல்ல முழுமையாக படிச்சிருவேன். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வேகமாக படிப்பேன், ஒரு 4 தடவையாவது. ஒவ்வொரு டாப்பிக்கையும் நான் படிச்சுட்டு அந்த டாப்பிக்கை படித்து முடித்ததுக்கப்புறம் என்னோடய மொபைல் எடுத்து, மொபைலில் நமக்கு நோட் ஆப் இருக்கு இல்லையா, நோட் ஆப்பில் அந்த சாப்டரை படித்து கதையாக நான் சொல்லுவேன். திரும்ப ஒரு 2 தடவை 3 தடவை ஒரு சாப்டருக்கும் நம்ம கதை சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி 10 சாப்டர் இருக்குன்னா 10 சாப்டருக்கும் அந்த கதையை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வே ஆஃப் அந்த கதைன்றது வரும். இங்கே நீங்கள் கதை எழுதுறதை பற்றி கேட்கல, ஒரு புத்தகத்தை படித்து பேசுகிறது தானே. கதை எழுதணும் அப்படின்னா அதில் நிறைய சூட்சமாக இருக்குது. ஆனால் ஆல்ரெடி ஒரு எழுத்தாளர் அந்த கதையை உருவாக்கிட்டார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட எமோஷனோட அந்த கதை எப்படி கனெக்ட் ஆனதோ அதை இன்னொரு நபர்கிட்ட கொண்டு போய் அதே எமோஷனோட சேர்க்க போகிறீங்க. இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது திரும்ப அந்த புத்தகத்தை படிங்க. ஒரு சாப்டரை ஒரு 3 தடவை 4 தடவை படிங்க. படித்ததுக்கப்புறம் ஒரு எமோஷன் உங்களுக்குள்ளே வரும் அந்த கதையில், அந்த சாப்டர்லேருந்து. அதே எமோஷனோட அந்த கதையை உங்களோட பாணியிலேயே சொல்லுங்கள்.
நீங்கள் அந்த எழுத்தாளரோட பாணியில் சொல்ல தேவையில்லை. அதில் எந்த மாதிரியான தமிழ் பயன்படுத்தப்பட்டிருக்கு, எப்படிப்பட்ட மொழி பயன்படுத்தப்பட்டிருக்குன்றதை பற்றி விட்டுருங்க. உங்களுக்கு அந்த கதையை எப்படி சொல்லணும்னு தோணுதோ உங்கள் வார்த்தையில் உங்களோட நடையில் சொல்லுங்கள். ஒரு 3 தடவை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சாப்டர் எப்படி சொல்லணுன்றது தெரியும். இப்படி தொடர்ந்து ஒரு சாப்டருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கதை நல்லா வரும். வணக்கம் சார். சார் இப்போ புத்தகங்களை சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் செய்யறதுனால வாசிப்பு தடைப்படுதா? அந்த ஒரு கேள்வி இருக்குது. புத்தகங்களை சோஷியல் மீடியா ட்ரெண்ட் செய்யறதுனால வாசிப்பு தடைப்படுதா? வாசிப்பு தடைப்படாது. சரி, ஏன் தடைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் கேட்குறேன்னா, ஸோ ஒரு கதை சொல்கிறாங்கன்னா அது எல்லாமே ரிவீல் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வமே இல்லை. அப்போ நான் ஏன் புக்கை தேடி போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதலை. நான் ஒரு கதையை தான் சொல்ல முடியும். இங்கே ஒரு கதை மட்டும் கிடையாது. நான் ஒரு கதையை சொல்கிற போது அந்த கதை மேபி திரும்ப நீங்கள் படிக்காமல் இருக்கலாம் அந்த கதையை. ஆனால் ஒரு கதை சொன்னது அந்த கதையை நீங்கள் ரசிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து பல கதைகளை நீங்கள் தேடி போவீங்க, பல புத்தகங்களை நீங்கள் தேடி போவீங்க. இங்கே இருக்கிற எல்லா புத்தகத்தையும் எடுத்து கண்டிப்பாக யாராலையும் பேசிட முடியாது. ஒரு புத்தகத்தை பற்றி பேசுகிறது மூலிமா பல புத்தகத்தை நீங்கள் படிக்க தூண்டுறீங்க. ரெண்டாவது விஷயம், கதைக்கு இது பொருந்தும். கதைக்கு நான் ஒரு கதையை சொல்லிட்டேன்னா அதற்கப்புறம் அந்த கதையை படிக்கிறது கொஞ்சம் கடினமான விஷயமா போயிடும். ஏன்னா நான் நிறைய ஸ்பாயில் பண்ணிவிடுவேன். ஆனால் இது மற்ற புத்தகத்துக்கு, ஒரு கட்டுரைக்கு, ஒரு தேரியான புத்தகத்துக்கு, இல்லை ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிக்காங்க சயின்ஸ் ரிலேட்டட் புத்தகத்துக்கு, நான் அந்த புத்தகத்தை பற்றி பேசினா அந்த புத்தகத்தை அதிகமான நபர்கள் மேலும் வாங்கி படிக்கிறாங்க அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு புத்தகத்தில் இருக்கிற முழுமையான கருத்தை சொல்ல முடியாது. அந்த புத்தகத்தை சொன்னதுக்கப்புறம் அது மேலே ஆர்வம் ஏற்பட்டு நிறைய புத்தகத்தை வாங்கி தான் படிக்கிறாங்க. கதை சொன்னால் அந்த புத்தகத்தை படிக்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற புத்தகங்களை பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாசிக்கிறது அதிகமாக தான் ஆகும். ப்ரோ, உங்கள் வீடியோ நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. அந்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு 4 புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து ஹவு டு வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்னு சொல்லிட்டு, அது தமிழில் என்ன இருக்கா? காம்பவுண்ட் எஃபெக்ட் தமிழில் இருக்குது. இந்த புக்ஸு தமிழில் இருக்கா? இல்லை அந்த கடையை எங்கே இருக்குன்னு தெரியும்? ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் தானே டேல் கார்னெகின்றவர் எழுதுனது. அது தமிழில் இருக்குது. தமிழ் இல்லை, எல்லா ஸ்டோர்லேயும் இருக்கா? இல்லை தெரியுமா? புரியல, சாரி. இல்லை எந்த ஸ்டோரில் இருக்குன்னு தெரியல. அது இல்லை, நீங்கள் ஆன்லைனில் தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு புத்தகத்தோட தமிழ் பெயர் அப்படியே ஞாபகத்தில் இல்லை. நீங்கள் ஆனால் அந்த புத்தகம் தமிழில் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். நீங்கள் அந்த புத்தகத்தோட இங்கிலீஷில் இருக்கிற பேரையே போட்டு தமிழ்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அமேசான் ஸ்டோர்லேயே கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நீங்கள் ஒரு புத்தகத்தை பரிந்துரை பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு நல்ல புத்தகங்கிறதுக்கு என்ன ஒரு யார்ட்ஸ்டிக் வச்சுருக்கீங்க? ரைட்டரை வச்சு பண்ணுறீங்களா எப்படிங்கிறது நீங்கள் இந்த ஒரு முடிவுக்கு வரீங்க? அந்த புத்தகம் நல்ல புத்தகமா அப்படின்ற முடிவை நான் எடுக்கிறதா இல்லை பரிந்துரைக்கு பண்ணுறீங்கல்ல? ஆமாம், இப்போ நிறைய புக்ஸு பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு புக்கை வந்து பரிந்துரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அந்த ஒரு முடிவுக்கு வரீங்க? அந்த ரைட்டரை வச்சு வர்றீங்களா எப்படி? இல்லை, இல்லாட்டி அது சேல்ஸை வச்சு வரீங்களா? இல்லாட்டி மக்கள் மத்தியில் அது எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குங்கிற வச்சு முடிவுக்கு வரீங்களா? இங்கே நீங்கள் சொன்ன எல்லாத்த வச்சும் தான். இன்றைக்கி நான் போட்ட ஒரு புத்தகம் பணவாசம் அப்படின்ற ஒரு புத்தகம், குரு மித்ரே சிவா பற்றின புத்தகம். அந்த புத்தகம் இப்போ தமிழில் நிறைய அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் அந்த புத்தகத்தை அவசரமாக வாங்கி படித்து வீடியோ பண்ணேன். சில புத்தகம் ஆத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால் அந்த புத்தகத்தை நான் படிக்கணும்னு நினப்பேன், அந்த புத்தகத்தை பற்றி பேசுவேன். சில புத்தகத்தோட டைட்டில் எனக்கு பிடிக்கும், அந்த கண்டென்ட் எனக்கு பிடிக்கும், அதனால் அதை படித்து பேசுவேன். சில சமயம் ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக, சில சமயம் எனக்கு பிடிச்சதுக்காக, 2 விதத்துலேயும் அந்த புத்தகத்தை அணுகிறேன். ஆனால் புத்தகம் நல்ல புத்தகமாக மோசமான புத்தகமானு சொல்கிறது என்னோடய வேலை கிடையாது. நான் அது நல்ல புத்தகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி முடிவுக்கு வந்து நான் என்ன மாதிரினா எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது தான் மெயின். ஆனால் இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுனால, நான் வீடியோ பண்ணுன்றதுனால என்னோடய ஆடியன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற புத்தகத்தையும் நான் பண்ணுறேன். ஆல்ரெடி யூடியூப்பில் ட்ரெண்டாக ஒரு புக் போயிட்டுருக்குன்னா அதையும் நான் பண்ணுறேன். எனக்கு பிடிச்சது மெஜாரிட்டியாக நான் பண்ணுறேன். புத்தகங்களை சோஷியல் மீடியாவில் எப்படி ட்ரெண்டிங் செய்வது எனும் தலைப்பில் தனது கருத்தை மிக ஆழமாக பதிவு செய்த திரு கிருஷ்ணா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.